ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டியிலேருந்து போயிடலாங்க. பாலிட்டி ஆப்ஸ் பார்த்துடலாம். தென் அகெயின் அப்படியே வந்து ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ பாலிட்டியும் ஆப்டிடியூட் மட்டும் நான் ஆன்சர் கீ சொல்லுவேன். தென் கவின் சார் இருப்பார், தென் மேம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒன் பை ஒன்னா அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் என்ன டாபிக் பார்த்துருக்கோம், அதாவது என்ன டாபிக்லேருந்து டெஸ்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப் டு 4A வரைக்கும். கரெக்டாக பார்ட் 1லேருந்து பார்ட் 4A வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பார்ட் தான் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். கரெக்டா? ரைட். ஸோ அது ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? ரைட், ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 86. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆன் December 9, 1946. December 9, 1946 அன்று நடைபெற்ற அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டம் குறித்த பின்வரும் அறிக்கையை கவனியுங்கள். ரைட். டாக்டர் Satyendra Prasad Sinha, the oldest member, has elected the temporary president of the assembly. Then later Dr. Rajendra Prasad was elected as the president of the assembly. So மூத்த உறுப்பினர் டாக்டர் ராஜேந்திர பிரசன்ன சின்காவை சட்டமன்றத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதான் நமக்கான கொஸ்டின். ஸோ இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுப்பா? உங்களோட ஒப்பீனியன் படி விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ரெண்டுமே கரெக்டா, இல்ல ரெண்டுமே தப்பா, இல்ல ஒன்று மட்டும் கரெக்டா, இல்ல ரெண்டு மட்டும் கரெக்டா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஸோ எல்லாருமே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்மியூட் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும்? Right. So what is the answer? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 only. ஓகேவா? பிகாஸ் த டாக்டர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா இஸ் த oldest member has elected the temporary president of assembly சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படி, அதாவது சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா கிடையாது. கரெக்டா? ரைட். டாக்டர் சச்சினானந்த சின்ஹா தான் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சச்சினானந்த சின்ஹா, ஓகேங்களா? எலெக்ட் பண்ண பர்சன் யார் அப்படின்னா டாக்டர் சச்சினானந்த சின்ஹா. இங்க கொடுத்துருக்க நேம் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சத்யேந்திர பிரசன்ன சின்ஹான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அதே மாதிரி இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இங்கே பிரசன்னா சின்ஹான் இருக்கு, அதே மாதிரி பிரசாத் சின்ஹா இந்த வேர்டும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது என்ன அப்படின்னா வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஃபர்ஸ்ட் ஆட் ஆன இந்தியன். ரைட். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ ஆடட் இன் தி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னா அது யாரு? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகேங்களா? ரைட். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் தி பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி, பெர்மனன்ட் பிரசிடென்ட். ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தென் செகண்ட் கொஸ்டின், find how many statements correct regarding functions of constituent assembly. அரசியலமைப்பு சபையின் செயல்பாடுகள் குறித்து எத்தனை கூற்றுகள் சரியானவை என்பதை கண்டறியவும். It adopted the national flag on August 15th, 1947 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ராங் இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தட் இஸ் July 22, 1947. Right. July 22, 1947. Then it adopted the national anthem on January 24, 1950. Second one correct. Third one, it adopted national song on January 24, 1950. அதாவது தேசிய கீதம், தேசிய பாடல் எல்லாமே January 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. Then while coming to fourth statement, it also wrong. Correct. It elected Dr. Rajendra Prasad as the first president of India on January 24, 1950, not January 26. ஓகேங்களா? அது 26 கிடையாது, January 24. The last meeting of the Constituent Assembly சொன்னாலே அது எப்போதான்? January 24 தான். January 26ல இருந்து நமக்கு என்ன இருக்கும்? Constituent Assembly came into force அப்படின்னு சொல்லலாம். 284 members வந்து சைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? நமக்கு கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு அப்படின்னா November 26, 1949 அக்செப்ட் ஆயிடும். கரெக்டா? ரைட். தென் இதை தான் கான்ஸ்டியூஷன் டேன்னு கூட செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ரைட். தென்
நமக்கு அது எப்போ ப்ராக்டிக்கலா எனேபிள் ஆச்சு அப்படின்னா ஜனவரி 26 1950 தான் எனேபிள் ஆயிருக்கும். பட் த லாஸ்ட் செஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஜனவரி 24 1950. ஓகேவா, ரைட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 கூற்றுகள் மட்டுமே சரியானது. ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 2 கூற்றுகள் மட்டுமே சரியானது. சரியா? தென் while coming to third question, which of the following pairs are exactly matched based on the sources of Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் ஆதாரங்களின் அடிப்படையில் பின்வரும் ஜோடிகளில் எவை சரியாக பொருந்துகின்றன? ஸோ இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஐரிஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களை பரிந்துரைத்தல். ஓகேங்களா, ரைட். இது ஐரிஸ் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கரெக்ட் இல்லையா? தென் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன், அதுவும் கரெக்ட். ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது. ஆக்சுவலி ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையில் இருக்கு, எலெக்ஷன் அண்ட் நாமினேஷன். நாமினேஷன் இஸ் டைரக்ட்லி டன் பை பிரசிடென்ட். கரெக்டா? ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாரு. ஸோ அது வந்து நாமினேஷன். இதுவே எலெக்ஷன் அப்படின்னா நம்ம எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறது பார்லிமெண்டோட ஒரு பார்ட். ஸோ பார்லிமெண்ட் இஸ் இன்டெகிரல். வி கேன் சே த பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா ஆல் ஆர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். கரெக்டா? அதாவது பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை எல்லாமே பாராளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகள்னு சொல்லலாம். இதுல குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு வாக்காளர் குழுமம், எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது மூலமா நடக்கும். தென் வெல் கமிங் டு லோக்சபா, இது டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள்னு சொல்லலாம். கரெக்டா? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது எது அப்படின்னா லோக்சபா உறுப்பினர்கள், லோக்சபா எம்பி. இதுவே ராஜ்யசபா எம்பிக்கு வந்தீங்க அப்படின்னா தே ஆர் எலெக்டட் பை தி எம்எல்ஏஸ், ரைட்? எம்எல்ஏஸ் ஆஃப் த ஸ்டேட் ரெப்ரசன்டிவ். அதாவது அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில எம்எல்ஏக்கள். ஓகேங்களா? மாநில எம்எல்ஏக்களால் என்ன பண்றாங்க, அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல ஒரு 12 பேர், ராஜ்யசபாவுக்கு 12 பேர் மட்டும். 238 மெம்பர்ஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி எலெக்ஷன், 12 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட், ஆக்சுவலி அது ஒரே நேரம்னு சொல்றதை விட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொதுப்பட்டியல். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பொதுப்பட்டியல். ஓகேங்களா? கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பொதுப்பட்டியல். இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா கனடா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து தப்பு. ஓகேங்களா? அது வந்து என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம் பொதுப்பட்டியலை மட்டும். ஓகேங்களா, ரைட். பட்டியல் அப்படிங்கிறது நம்ம 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருப்போம். பட் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்தது என்ன அப்படின்னா அந்த கன்கரண்ட். ஓகேவா, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தென் which of the following states were not created as on November 1, 1956? நவம்பர் 1, 1956 அன்று பின்வரும் மாநிலங்களில் எது உருவாக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி நமக்கு தெரியும் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். கரெக்டா? 56 டேஸ் வந்து 1953 உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் பேஸ்டு ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் என்று பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. எந்த வருஷம் அப்படின்னா 1953 அந்த இதுக்கு அப்புறம். ஓகேங்களா, அதாவது பொட்டி ஸ்ரீராமலோட டெத்துக்கு அப்புறம் பிரிக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. சரிங்களா, ரைட். இதுவே சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம்னு கேட்டாங்கன்னா ஒடிஷான்னு சொல்லலாம். ஒரிசா சார். எஸ், குட். ஒரிசா 1936 வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆந்திரா. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த பொட்டி ஸ்ரீராமுலு இறக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டி, இப்படிலாம் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் ஸ்டேட்டுக்காக. ஸோ எஸ்கே தார் 1948 பண்ணியிருப்பாங்க. ஜேவிபி கமிட்டி இதுவும் 1948 பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபசல் அலி கமிட்டி, இந்த ஃபசல் அலி கமிட்டி தான் 1953 பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். இந்த கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன் படி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நவம்பர் 1, 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ அந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் எது? இங்க கீழே இருக்க 5 மாநிலங்கள்ல எதெல்லாம் இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சட்டத்தின்படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரி இருக்கும். பட் அதுதான் இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகி நிக்குது, 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரியா மாறி நிக்குது. ஓகேங்களா, ஸோ நிறைய யூனியன் டெரிட்டரி மாநிலங்களா மாறிச்சு, நிறைய மாநிலங்களை பிரிச்சு புதிய மாநிலங்களை உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதில் படிப்போம் அப்படின்னா பார்ட் 1ல படிப்போம். கரெக்டா? பார்ட் 1 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் எஸ்பெஷலி ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா
தென் நேம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 1 தான். அதுல வந்து இந்தியாவோட நேமை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா as well as பாரத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? இதுவே ஆர்டிகல் 2 அப்படின்னா எதை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா டெரிட்டரிஸ் அவுட் சைடு த இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களை இணைப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை பிரிக்கிறதுக்கு. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நோ நீட் ஃபார் ஆர்டிகல் 3 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவையில்லை, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. ஆர்டிகல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்னு சொன்னது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 4 இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே பார்ட் 1ல நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸும் பார்ட் 1ல தான் இருக்கும். அந்த 1956 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட் இருந்திருக்கும். ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மாநிலங்கள் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒழிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 1956ல இந்த 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ல கூட என்ன பண்ணியிருந்தாங்க, எதெல்லாம் ஏபிசிடி ஸ்டேட், எது ஏ, எது பி, எது சி, எது டின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப லாஸ்ட் கேட்டிருந்தாங்க சார் அந்த கொஸ்டின். எஸ், குட் குட் குட். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஏ அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு டீடைல்டாக எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. அதில் அந்த பார்ட் டி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் அதை டினோட் பண்ணிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரி தான் இப்போ என்னவா எவால்வேட் ஆகிருக்கு அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரியா எவால்வேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். சரி, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எதெல்லாம் வந்து 1956லேயே இருந்தது அப்படின்னா பீகார் இருந்தது, பஞ்சாப் இருந்தது, கேரளா இருந்தது. கரெக்டா? ஸோ 1, 3, 5 இது வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ மணிப்பூரும் நாகாலாந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாகாலாந்து எந்த வருஷம் சார் அப்படின்னா 1963ல ஆட் பண்ணியிருப்பாங்க. நாகாலாந்து ஆடட் அஸ் ஸ்டேட் இன் 1963. ஓகேவா? அதாவது அஸ்ஸாம்ல இருந்து அதை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. மணிப்பூர் வந்து நமக்கு ஆக்சுவலி யூனியன் டெரிட்டரியா இருந்திருக்கும். அந்த யூனியன் டெரிட்டரியை 1972ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மணிப்பூர் என்ன அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்ததுப்பா, அதை ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ்க்கான அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில இருந்து வாங்கின யூனியன் டெரிட்டரிஸ்லாம் அமெண்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961, தாதர் நாதர் ஹவேலி, தாதர் நாதர் ஹவேலி. ஓகேங்களா? தாதர் நாதர் ஹவேலி 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961ல கொண்டு வந்திருப்பாங்க. 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962ல கோவா, டையூ, டாமன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. டையூ, டாமன் 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ஓகேவா? ரைட். தென் 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 பாண்டிச்சேரி ஆட் பண்ணியிருப்பாங்க. பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரியா வந்திருக்கும். தென் 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 இது வந்து சிக்கிம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்கிம் வந்து ஒரு ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. 35 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சப் ஸ்டேட்டும் 36ல வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டேட்டாவும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10th அமெண்ட்மெண்ட் அப்படின்னா தாதர் நாதர் ஹவேலி, 12th வந்து கோவா, டையூ, டாமன், 14th அமெண்ட்மெண்ட் பாண்டிச்சேரி. ஓகேவா? ரைட். ஸோ அந்த எந்தெந்த ஸ்டேட் எப்பப்போ பிரிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், find the incorrect match about the name changes in India. Actually name changes from the beginning itself நமக்கு வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அலகாபாத் அப்படிங்கிற பிரயாக்ராஜ் 2018ல பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கரெக்ட். பெங்களூர், பெங்களூரு 2006, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். மைசூர் ஸ்டேட் கர்நாடகா 1973, அதுவும் கரெக்ட். யுனைடெட் ப்ராவின்சஸ் உத்தரப்பிரதேஷ் 1950, ஸோ அதுவும் கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தவறான பொருத்தம், இன்கரெக்ட் மேட்ச் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஓகேங்களா? ஸோ எதுவுமே இன்கரெக்ட் கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த நேம் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நேம் சேஞ்சஸ்க்கும் நிறைய ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கு இல்லையா? 1967 ஜூலை 18ல நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிறது, அதாவது மெட்ராஸ் ஸ்டேட், ஸ்டார்டிங்ல நம்மளோட பேர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1967 ஜூலை 18. கரெக்டா? ரைட். இது வந்து இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சைன் ஆகி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்ல சைன் ஆகி, பிரசிடென்ட் வந்து அதுக்கு சைன் பண்ணி அது ஆக்டா மாறி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 1969 ஜனவரி 14. கரெக்டா? ஜனவரி 14 தான் அது என்ன இருக்கும், இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருப்போம். தமிழ்நாடு ஸ்டேட் நம்ம சொல்ல ஆரம்பிச்சது எந்த வருஷம் அப்படின்னா 1969 ஜனவரி 14. இந்த ஜூலை 18 தான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்சுவலி தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இதுல
ரெண்டு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு டேன்னு எதை செலிப்ரேட் பண்ணோம்னா இந்த நவம்பர் 1 செலிப்ரேட் பண்ணோம். நவம்பர் 1 1956 இருக்கு இல்லையா? ஸோ இந்த நவம்பர் 1 1956ல நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து தமிழ்நாடு டேன்னு கொண்டாடணும். பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இப்போ 2021ல இருந்து நம்ம எதை கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூலை 18. ஓகேங்களா? ஜூலை 18 தான் தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகே தானே? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா அப்பப்போ கேட்டுக்குங்க. தென் assessment reason question. Pravasiya Bharatiya Divas celebrated by Ministry of Home Affairs of Government of India in every year to honor the contributions of overseas Indian community to India's development. இந்தியாவின் வளர்ச்சிக்கு வெளிநாட்டில் வாழும் இந்திய சமூகத்தின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்ததை நினைவு கூறும் நாள் ஜனவரி 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ரைட். ஸோ பிரவாசிய பாரதிய திவாஸ் இது யாருப்பா செலிப்ரேட் பண்றா? எந்த டிபார்ட்மெண்ட்? ஓசி கார்டு ஹோல்டர்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க சார். 2 இயர்ஸ் வந்து சார் ஓசி கார்டு ஹோல்டர்ஸ். ஓகே ஓகே. எந்த டிபார்ட்மெண்ட் நான் கேக்குறேன்? எஸ், வெரி குட். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ், ரைட். பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு ஆக்சுவலி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதுல இன்னொரு தப்பு இருக்கு. எவ்ரி இயர்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் எவ்ரி இயர், 2 இயர்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா? ரைட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதாவது உள்துறை அமைச்சகம் கிடையாது, வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஓகேங்களா? அடுத்தது ஆண்டுதோறும் கிடையாது, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த கூற்று ஃபுல்லாவே ராங். அசசன்ட் வந்து ராங். தென் த டே ஜனவரி 9 அதாவது இந்த ஜனவரி 9 என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்ததை நினைவு கூறும் நாள். ஸோ காரணம் கரெக்ட். ஏ தவறு, ஆனால் ஆர் என்பது உண்மை. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இந்த பிரவாசிய பாரதி திவாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. எவ்ரி இயர் இதுக்கான தீம் இருக்கும்பா, அதையும் கொஞ்சம் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தேர் நம்பர்ஸ். ரைட். ஓகே. ஆக்சுவலி கீழே வந்து நமக்கு ஒரு 4 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதோட ஆர்டிகல் நம்பரை பேஸ் பண்ணி அதை அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. அதாவது ஆர்டிகல்ஸோட நம்பர் கூட நம்ம மேட்ச் பண்ணி அதை என்ன பண்ணும், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு எழுதணும் இல்லையா? ஆர்டரா எழுதணும். ஓகே. ப்ராகிபிஷன் ஆஃப் ட்ராக்கிங் ஆஃப் விமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்தல். இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 23. கரெக்டா? ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க் ஷாப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சில கல்வி நிறுவனத்தில் மத போதனை அல்லது வழிபாட்டில் கலந்து கொள்வதிலிருந்து சுதந்திரம். யாரும் நம்மளை கம்பல் பண்ண முடியாது, இதுல நீ கம்பல்சரி கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆர்டிகல் என்ன? 28. ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். எந்த ஒரு மதத்தையும் மேம்படுத்துவதற்கு வரி செலுத்துவதிலிருந்து சுதந்திரம். நம்ம கம்பல்சரி வரி கொடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. ஸோ அது ஆர்டிகல் 27. ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். இது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 26. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 1. அடுத்தது 4 இல்லையா? 1 4 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. 1 4 தென் 3 2. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 23, அப்புறம் ஆர்டிகல் 26, அப்புறம் 27 28. ஓகேவா? நார்மலாக இந்த 27 26 27 28ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 51A வரைக்கும் எல்லாமே நமக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ரைட். ஏன்னா 51A வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க கிளாரிட்டியோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது சேஃப் ஜோன். எப்போ வேணா அதுல இருந்து கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சம்டைம்ஸ் அதுல வராம இருக்கும், ஆனால் திடீர்னு அதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேவா? ரைட். Then, which of the following fundamental duties is incorrect based on the Constitution of India? ஸோ இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் பின்வரும் அடிப்படை கடமைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
அடிப்படை கடமை அப்படின்னாலே நமக்கு தெரியும், தட் இஸ் கம்ஸ் அண்டர் பார்ட் 4A. கரெக்டா? பார்ட் 4A ஆர்டிகல் 51A கீழே இருக்கக்கூடியது ஒரு 11 கடமைகள் இருக்கு. ஆக்சுவலி முதல்ல ஸ்டார்டிங்ல 11 கடமைகள் இல்ல. இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல தான் அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்போ 10 கடமைகள் தான் இருந்தது. இந்த 11வது கடமை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல அந்த 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு கடமையை கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்? எஜுகேஷன் டு ஆல் ஃபார் தி ஏஜ் ஆஃப் 16 to 14 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002. அந்த எத்தனாவது கடமை அப்படின்னா 11வது கடமை. ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976 வரைக்கும் இருந்தது. 10 கடமைகள் இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 51A. ஸோ இது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பார்ட் 4Aல இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அது ஈவன் இன்னும் சொல்ல போனா ஆர்டரா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன அப்படிங்கிற ஆர்டர் முதற்கொண்டு நமக்கு தெரியணும். ஓகே, இங்க எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அரசமைப்பை பின்பற்றி அதன் லட்சியங்களையும் நிறுவனங்களையும் தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் மதிப்பது. கரெக்ட். தென் to follow the noble ideas and that inspired the national struggle for freedom. சுதந்திர போராட்டத்துக்கு உத்வேகம் அளித்த உன்னத லட்சியங்களை போற்றி பாதுகாப்பது. அதுவும் கரெக்ட். டு uphold and protect the sovereignty, unity and integrity of India. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தல். அதுவும் கரெக்ட். abolition of untouchability. ஆக்சுவலி untouchability ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு. தீண்டாமை ஒழிப்புங்கிறது எங்க இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தட் இஸ் நாட் a டியூட்டி. ஓகேங்களா? அது FRல இருக்கு, இங்க FD கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் மேட்ச். ஓகே, எவ்வளோ மேட்சஸ் வந்து இன்கரெக்டா இருக்கு, தவறாக பொருந்தியுள்ள தவறான பொருத்தத்தின் எண்ணிக்கையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட். ஓகே. ஸோ ஆர்டிகல் 94 சாரி 43 கொடுத்துருக்காங்களா? 43 ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது 43 கிடையாது, அது என்னப்பா 43B. ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 43B. ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் 43. தென் ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, தட் இஸ் 48. ஸோ அது 48A கிடையாது. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன், அது 44. அது கரெக்ட். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அது ஆர்டிகல் 50 இல்லையா? ஆர்டிகல் 50. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் தப்பா இருக்கு? 4 பேர் தப்பா இருக்கு இல்லையா? ஸோ 4 பேர்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி அந்த டிபிஎஸ்பியில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் அந்த ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. கரெக்டாக காந்தியன் பிரின்சிபல், இன்டெலெக்சுவல் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்னொன்று சமதர்ம கொள்கை. சோசியலிஸ்டிக். என்னென்ன? காந்தியன், சோசியலிஸ்டிக். சோசியலிஸ்டிக் அண்ட் இன்டெலெக்சுவலா ஒரு 3 கேட்டகரி இருக்கும். கரெக்டா? அந்த 3 கேட்டகரியிலையும் எது எது எதுக்குள்ள வருது அப்படிங்கிறதையும் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்க. பேஸ்ட் ஆன் தி பிலோ ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் த சூட்டபிள் பார்ட்ஸ். நெகட்டிவ் அண்ட் இண்டிவிஜுவலிஸ்டிக். நெகட்டிவ் அண்ட் இண்டிவிஜுவலிஸ்டிக் எதிர்மறை மற்றும் தனிமனிதவாதம். restrict the state and focusing on individual liberties and political democracy. Justiciable can be enforced by courts if violated. எதிர்மறை மற்றும் தனிமனிதவாதம் அரசை கட்டுப்படுத்துதல் மற்றும் தனிநபர் சுதந்திரம் மற்றும் அரசியல் ஜனநாயகத்தில் கவனம் செலுத்துதல். நீதிக்கு உட்பட்டது, மீறப்பட்டால் நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படலாம். ஸோ இதெல்லாம் எந்த கீழே இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கு கரெக்டாக பொருந்தும்னு கேட்குறாங்க. கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? டிபிஎஸ்பி, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அலுவல் மொழிகள் இல்லையா? ரைட். ஸோ இங்கே எக்ஸாக்டாக எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கானது. ஓகேவா? அதே மாதிரி அது வந்து தனி மனிதனுடைய சுதந்திரம், அரசியல் ஜனநாயகத்துக்கு கவனம் செலுத்தக்கூடியது, ஜஸ்டிசபிள் நீதிக்கு உட்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணலாம்? கேன் பி என்ஃபோர்ஸ்ட் பை கோர்ட். அது வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் என்ன பண்ணலாம்? நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படலாம். ஆனால் டிபிஎஸ்பி அப்படி கிடையாது. ஓகேவா? டிபிஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கானது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கான விஷயங்களை மட்டும் சொல்லக்கூடியதான் என்னது? டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ரைட். பட் இங்கே வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்தப்படலாம் அப்படின்னாலே டிபிஎஸ்பி வராது. அது என்னதான்? அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்
Consider the following statement. Statement 1, fundamental rights used to establish a welfare state with social and economic justice. சமூக மற்றும் பொருளாதார நீதியுடன் கூடிய நலன்புரி அரசை நிறுவுவதற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை உரிமைகள்னு சொல்லியிருக்காங்க. அது அடிப்படை உரிமைகள் கிடையாது. கரெக்டா? சமூக மற்றும் பொருளாதார நீதி, நலன்புரி அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் வித் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா அது என்னது? டிபிஎஸ்பி இல்லையா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுவே தனிநபர் சுதந்திரம், சமத்துவம், கண்ணியத்தை உறுதி செய்வதற்கு பயன்படுத்தப்படுவது தான் எது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் used to ensure individual liberty, equality and dignity. ஓகேவா? ஸோ அப்படியே டோட்டலாக இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ போத் ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி. Okay. Which of the following case are not related to the right to life and personal liberty? Article 21. So Article 21 சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எது வந்து என்ன தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ Article 21 சம்பந்தப்பட்ட வழக்கில் எது தொடர்புடையது அல்ல? 21 நமக்கு தெரியும், தட் இஸ் அதாவது வாழும் உரிமை, தனி மனித சுதந்திரத்துடன் வாழும் உரிமை, அதான் ஆர்டிகல் 21. அதுல நமக்கு நிறைய கடமைகள் இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ரைட். ஸோ ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், இது வந்து ஆக்சுவலி 1950 வந்த கேஸ். தட் இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 21. கேஸ் புட்டுசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது 2017 வந்தது. இதுவும் என்னதான்? ஆர்டிகல் 21 ரிலேட்டட் தான். மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது 1980 வந்தது. இது ஆர்டிகல் 21 சம்பந்தப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 சம்பந்தப்பட்டது எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எஸ், நாட் ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. நாட் ரிலேட்டட், ஆப்ஷன் பி ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், which statement not relevant to Charter Act of 1813? ஸோ 1813 ஆண்டு சாசன சட்டத்துடன் எந்த அறிக்கை பொருந்தவில்லைன்னு கேட்குறாங்க. It abolished the trade monopoly of the company in India, that is the Indian trade was thrown open to all British merchants. இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகபோகத்தை ஒழித்தது. இந்திய வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் திறந்து விடப்பட்டது. இது கரெக்ட் இல்லையா? 1813 தான் என்ன பண்றாங்க? ஸோ அந்த மோனோபோலி ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்றாங்க. மோனோபோலி ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? எல்லாரும் வரலான்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயம் தவிர இல்லையா? டீ அண்ட் ட்ரேட் வித் சைனா, அதாவது தேயிலைக்கான வணிகமும் சைனாவுடன் வர்த்தகமும் யார் மட்டும் தான் பண்ணணும்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ணணும். மற்றபடி ரிமைனிங் எல்லாம் என்ன பண்ணலாம்? பிரிட்டிஷ்ல இருந்து யார் வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்ன இருக்கு? however it continued the monopoly of the company over the trade in tea and trade with China. இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? தேயிலை வர்த்தகம், சீனாவுடனான வர்த்தகம், இது எல்லாமே என்ன பண்ணலாம்? இது அவங்க மட்டும் தான் பண்ணாங்க. மீதி எல்லாம் மற்றவங்களுக்கு திறந்து விடப்பட்டது. it allowed Christian missionary to came into India for the purpose of enlightenment of the people. அதாவது கிறிஸ்துவ மிஷனரிகள் இந்தியா வருவதற்கு அனுமதி வழங்கியது. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க? ரொம்ப முக்கியமா கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் வந்து வழங்கிய சாசன சட்டம் அப்படின்னு சொல்லி இதை தான் சொல்லுவோம். கரெக்டா? the first Charter Act provided the 1 lakh rupees for education அப்படின்னா அது Charter Act 1813. இன்னும் சொல்ல போனா இந்த சட்டங்கள், அதாவது அரசியலமைப்புக்குடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 1773 ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். 1773 ஒழுங்குமுறை சட்டம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி 20 years ஒன்ஸ் சார்ட்டர் ஆக்ட் வந்திருக்கும், பட்டய சட்டம். 1793 முதல் பட்டய சட்டம், 1813 இரண்டாவது பட்டய சட்டம், 1833, தென் 1853 தான் கடைசி பட்டய சட்டம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? 1857 ரிவோல்ட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா பிரிட்டிஷ் இந்தியாவோட கண்ட்ரோல், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு இந்தியா போயிடும். ஓகேவா? ரைட். லாஸ்ட் என்ன இருக்கு? த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் given எக்ஸ்க்ளூசிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஃபார் தி என்டையர் பிரிட்டிஷ் இந்தியா. இது வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி 1833 நடந்திருக்கும். ஓகேவா? 1833 சார்ட்டர் ஆக்ட் படி நடந்திருக்கும். ஸோ 1813 சம்பந்தப்படாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும்தான். ஓகேவா? ஆக்சுவலி 1833 என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா லெஜிஸ்லேட்டிவ் பவரும் யாருக்கு போயிருக்கும்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்கும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழே தான் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஆஃப் பாம்பே எல்லாருமே. ஓகேங்களா? கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் எல்லாருமே யாரு கீழே வந்துருவாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ரைட். So next one, which statement correct regarding ஃபசல் அலி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்? ஸோ ஃபசல் அலி கமிஷனின் பரிந்துரை தொடர்பாக எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை பாதுகாத்தல் மற்றும் வலுப்படுத்துதல், ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஆக்சுவலி ஃபசல் அலி கமிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபசல் அலி கமிஷன் ஃப்ரேம்டு ஃபார்
ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், மாநில மறுசீரமைப்பு, அதாவது மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு போடப்பட்ட 3வது கமிட்டி. ஃபர்ஸ்ட் கமிட்டி ஆல்ரெடி நம்ம சொன்னோம், எஸ்கே தார் கமிட்டி, அடுத்தது ஜேவிபி கமிட்டி, அடுத்தது ஃபசல் அலி கமிட்டி. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபசல் அலி கமிட்டியில இருந்த 2 நபர்கள் பணிக்கர், குன்ஸ்ரு. ஓகேங்களா? ஸோ அதுவும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பணிக்கர், குன்ஸ்ரு இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஃபசல் அலி கமிட்டியில இருந்த நபர்கள். ரைட், ஓகே. ஸோ நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பை பாதுகாத்தல், வலுப்படுத்துதல், இதெல்லாம் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன்? ஃபசல் அலியோட ரெக்கமெண்டேஷன். அது ஓகே. லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஹோமோஜெனிட்டி, மொழியியல் மற்றும் கலாச்சார ஒருமைப்பாடு இருக்கணும், அதுவும் சொன்னாங்க. நிதி பொருளாதார நிர்வாக கருத்தாய்வுகள் இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒட்டுமொத்த தேசத்தில் மக்களின் நலனை திட்டமிடுதல். அதாவது சிங்கிள் லாங்குவேஜ் சிங்கிள் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க. இது படியெல்லாம் என்ன இருக்கணும்? மாநிலங்கள் பிரிக்கப்படணுமே தவிர ஒரு மொழி ஒரு மாநிலம்னு பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபசல் அலி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் எல்லாமே கரெக்ட். தென் ஆர்டிகல் 39ல இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். ஸோ இதை நம்ம நிறைய இடங்களில் மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆர்டிகல் 39 மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம். கரெக்டா? ஸோ அதில் இருக்க சப்டிவிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதனால நல்லா பார்த்துக்குங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் concentration of wealth and means of production, equal pay for equal work for men and women, the right to adequate means of livelihood for all citizens, the equitable distribution of material resources of the community for the common good. Okay, so article 39A என்ன அப்படின்னா the right to adequate means of livelihood for all citizens. ஓகேங்களா? இதான் 39A. 39B என்ன அப்படின்னா the equitable distribution of material resources, அது 39B. 39C ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரே இடத்துல வந்து அதை குவியறதை வந்து தடுக்கிறது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன், அது வந்து 39D. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த 39D அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ குவாலிட்டி ஓவர்ப்பா. நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படியே ஆப்டிடியூடும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். To find the HCF of the following. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 84, 120 எப்போவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து ட்ரை பண்ணும், அப்போ தான் அக்யூரேட்டாக ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ 84 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் 42. தென் 120 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 60. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 21, இது 30. கரெக்டாக? ஸோ அகைன் வி கேன் டிவைட் பை 3 பா. ஸோ திஸ் ஒன் இஸ் 7, திஸ் ஒன் இஸ் 10. இங்கே பாருங்க 3 into 3 சாரி 2 into 2 4, 4 into 3 12. ஸோ ஆன்சர் இஸ் 12. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் காமனாக டிவைட் பண்ண முடியாது. எந்த நம்பர்லாம் காமனாக டிவைட் பண்ண முடியுமோ அதுதான் HCF. ஓகேவா? தென் கமிங் டு LCM, கீழ்காணும் எண்களின் மீச்சிமா காண்க. பேசிக்காக இருக்கு. 14, 42 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தப்பே பண்ணிடக்கூடாது. பேசிக் ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ 21 அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 1, 3. ஸோ 7 into 3 21, 21 into 2 42. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஈவன் இதை நம்ம ஷார்ட்கட்டில் கூட போடலாம். பிகாஸ் ஹியர் வி ஹேவிங் 2 நம்பர், த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 42, தென் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 14. 14 வந்து 42ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணலாம். 42 by 14 is exactly divisible. So directly we can consider 42 as the LCM. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் LCMனு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். Well, coming to next one, the HCF of two successive even numbers. இரு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீப்போவா HCF என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. 2 கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கணும். 40, 42 எடுத்துக்கலாமா? 20, 22 எடுத்துக்கலாமா? ரைட். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 20 ஆகிடும், இதே ஆகிடும் 21 ஆகிடும். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் இது 10, இது 11 ஆகிடும். இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? காமனாக டிவைட் பண்ண முடியாது. கரெக்டா? இதுக்கப்புறம் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ HCF என்ன அப்படின்னா 2. ஓகேவா? ரைட். ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் அப்பப்போ கேட்டுக்குங்க. If the LCM of 3 and 9 is 9, then their HCF is okay. Actually 3 and 9 ஓட LCM கொடுத்துட்டாங்க. கரெக்டா? 3 and 9 இருக்கு. ஸோ இதோட LCM என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 9 சொல்லிட்டாங்க. இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 1, இது 3. ஸோ 3 into 3 9. அது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கப்பா. HCF மட்டும் தான் கேட்குறாங்க. தட் இஸ் 3.
ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 3. ஓகே. The least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2, 3, 4, 5. So 2, 3, 4, 5 ஓட எந்த நம்பர் லீஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணா அது எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னு கேக்குறாங்க. 57 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 2 ஆல டிவைட் பண்ணா இது 1 டைம், இது 3 டைம், இது 2 டைம், இது 5 டைம். ஸோ இதுக்கப்புறம் பாசிபிள் அப்படின்னா கிடையாது. ஸோ 2 into 3 6, 2 into 5 10, 10 into 6 60. ஸோ 60 கரெக்டா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? 57 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப இதுல இருந்து 57 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 3. அப்ப 57 கூட 3 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எல்சிஎம் வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? அப்போ எந்த நம்பர் ஆட் பண்ணா அந்த எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னா 3. புரிஞ்சா? ஏன்னா எல்சிஎம் வந்து என்ன ஆகும்? எல்லா நம்பராலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகும். பாருங்க 60/2 இஸ் பாசிபிள், 60/3 இஸ் பாசிபிள், 60/4 பாசிபிள், 60/5 பாசிபிள். கரெக்டா? அப்போ 60ஆல எல்லா நம்பர் இங்க கொடுத்திருக்க எல்லா நம்பருமே என்ன பண்ணும்? 60 டிவைட் பண்ணும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 57 கூட எந்த சின்ன நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா இப்படி டிவைட் ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு 57க்கு எல்சிஎம் வேல்யூக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கண்டுபிடிச்சா போதுமா? அவ்வளவுதான் விஷயம். இது புரிஞ்சா எல்லாத்துக்கும்? சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? அடுத்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. அதாவது ஃபைண்ட் தி HCF and LCM of the numbers. ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க. HCF கேட்டிருக்காங்க, LCM கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 25, 22, 23, 24 இருக்கு. அப்போ நீங்க HCF மட்டும் கண்டுபிடிச்சா போதும், LCM கண்டுபிடிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ 154, 198, 286. ஸோ ஃபர்ஸ்ட் HCF மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ 2 ஆல டிவைட் பண்ணீங்க, எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? 2 ஆல டிவைட் பண்ணா 77. இங்க 9 times 18 remaining 99. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 143. ரைட்? ஓகே. ஸோ அகைன் இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே வந்து 11 ஆல டிவைட் பண்ண முடியும். 11 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 7 டைம்ஸ், இது 9 டைம்ஸ், 1 டைம் 11 ரிமைனிங் 3, ஸோ 13 டைம்ஸ். இதுக்கப்புறம் காமனா டிவைட் பண்ண முடியாது. ஸோ 11 into 2 22. ஸோ 22 ஆப்ஷன்ல இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். டைரக்டா அதை எடுத்துலாம். நீங்க எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும் நெசசிட்டியே கிடையாது. அப்படியே எல்சிஎம் வேணும்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும், நமக்கு என்ன கிடைச்சிரும்? எல்சிஎம் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு சில இடங்கள்ல நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேஷனையும் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். தென் 62வது, the LCM of two numbers is 210 and their HCF is 14. இரண்டு எண்களின் மீச்சியமா கொடுத்துட்டாங்கப்பா. ரைட்? ஸோ LCM of two number 210, HCF 14. 14x 14y எடுத்துக்கலாமா? 14x 14y. ரைட்? ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ரெண்டு நம்பரோட LCM HCF க்கு ஈக்குவலா இருக்கும். 210 into 14 க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்ட்டா? ரைட்? ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு நமக்கு? 14x into 14y which is equal to 210 into 14 இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு 14 இன்னொரு 14 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு x y equal to 210/14 எழுதிக்கலாம். ஸோ 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? xy equal to 15 எழுதிக்கலாம். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நமக்கு என்னது? ரெண்டு நம்பரோட HCF, எனி டூ நம்பர்ஸ், ரைட்? எனி டூ நம்பர்ஸ் அதோட HCF என்னவா இருக்கணும்னா 1 இருக்கணும். HCF 1 இருக்கணும். அதான் கோப்ரைம் நம்பர்ஸ். அதை மட்டும் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ வி கேன் சப்ஸ்டியூட் ஒன்லி கோப்ரைம் நம்பர்ஸ் 1 and 15 ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா 3, 5 ட்ரை பண்ணலாம். இதை தவிர வேற ஏதாவது வருமா? 1 into 15 15, 3 into 5 15, அவ்வளவுதான். ஸோ ஒன்லி 2 பாசிபிலிட்டிஸ். இதை தவிர வேற பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 2 pairs. ஓகேவா? Next, the LCM of two numbers is 6 times their HCF. So LCM எப்படி இருக்கு அப்படின்னா 6 times of HCF னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? LCM equal to 6 times of HCF. HCF is 12 and one of the number is 36. So HCF 12 னு சொல்லிட்டாங்க. HCF ஓட வேல்யூ 12 னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல 12 னு சப்ஸ்டியூட் பண்ணா LCM ஓட வேல்யூ கிடைச்சிரும். LCM ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 6 into 12. So 6 into 12 போட்டிங்கன்னா 72. That is LCM HCF 12. One of the number 36. X equal to 36. So X into Y equal to LCM into HCF. இதான் ஃபார்முலா இல்லையா? So 36 into Y equal to 72 into HCF. HCF தெரியும் இல்லையா? HCF வந்து 12.
So okay, 36 72 ஆல 2 times, so y equal to 12 into 2 24. அவ்வளவுதான், டைரக்டா டிவைட் பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ரைட். So the another number is 24. So x into y equal to LCM into HCF. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். Okay, this one is reasoning, correct? So reasoning 8 11 9 12 10 13. next number என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அல்டர்னேட்டிவ் ஃபார்மேட் போயிருக்கு. 8 9 10, அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? 11 இருக்கும் இல்லையா? ஏன்னா 11 12 13 இது அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் வந்து தனியா போயிருக்கு. ஸோ அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். ஆன்சர் இஸ் 11, ஆப்ஷன் ஏ. தென் 2299 2203 இல்லையா? இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, இந்த சீக்வன்ஸ்ல இந்த கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இங்கே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 96, இங்கே 13ல 9 போயிடுச்சுன்னா 94 இல்லையா? ஸோ இங்கே 92. அப்போ இங்கே என்னவா இருக்கும் டிஃபரன்ஸ்? 90 தான் இருக்கும். ஸோ 2017லேருந்து 90 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஆன்சர் இஸ் 1927, ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் 2 10 30 68 130 இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன பேட்டர்ன்னு பார்க்கணும். டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 8, இங்கே 20, இங்கே 38, இங்கே வந்து 30 30 62ன்னு வருது இல்லையா? ஸோ அகெயின் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12, தென் இங்கே 18, தென் இங்கே 30 60 40 24 வருது. ரைட், ஓகே, அவ்வளோதான், பேட்டர்ன் கிடைச்சிச்சு பாருங்க. 12 18 24ன்னு வருது. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 13 இருக்கும், கரெக்டா? அப்போ 62 + 30, இங்கே நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னா 92. 130 கூட 92 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 222. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்தோம். டிஃபரன்ஸ் வந்து 8 20 38 62ன்னு வந்துச்சு. அதில் பேட்டர்ன் கிடைக்கல. அகைன் டிஃபரன்ஸ் எடுத்தோம். அகைன் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வருது? 12 18 24ன்னு வருது. அப்போ நம்ம ஆன்சருக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா 12 18 24ன்னு சொல்லக்கூடியது என்னது? 6ஓட மல்டிபிள். தென் 4 10 25 62.5 இது பார்த்தாலே தெரியுது மல்டிபிள் தான் இல்லையா? 4 into 10. ஸோ 4க்கும் 10ம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா into 2.5. ஏன்னா 2 டைம்ஸ்னா 8, 3 டைம்ஸ்னா 12, ரெண்டுக்கு இடையில 2.5. இங்கே into 2.5 25, again into 2.5 62.5. so 62.5 into 2.5, so 2 times 150 அந்த ரேஞ்சில் வரணும், கரெக்டா? ரைட். so 5 into 5 25, 2 into 10 12, remaining 1 30 31. so 5 into 2 10, remaining 1 4 5 12 25 6 156.25, ஆப்ஷன் சி. ஓகேவா? எல்லாமே into 2.5 பா. நெக்ஸ்ட் 6 15 67.5. அடுத்தது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். தென் 3729.375 வந்திருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இது இன்டூ 2.5. ஏன்னா 2 டைம்ஸ்னா 12, 3 டைம்ஸ்னா 18. ஸோ இங்கே 15 இருக்கு. ஸோ இன்டூ 2.5. ஓகே, அடுத்தது இது எப்படி வந்துச்சு? இது 2.5 கிடையாது இல்லையா? ஏன்னா 2.5னா 30க்கும் 45க்கும் இடையில இருந்திருக்கணும். இங்கே வந்து 67க்கு மேலே இருக்கு. அப்போ 4 டைம்ஸ்னா 60, 5 டைம்ஸ்னா 75. அப்போ அது 4.5, கரெக்டா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 6.5. அப்போ 67.5 into 6.5 போட்டோம்னா போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ 5 into 5 25, remaining 2 35 37, remaining 3 30 33. தென் இங்கே 30 42 45, remaining 4. ஸோ 36 40, 438.75, ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 9 33 129 513 இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இன்டூ 4 - 3 போட்டிங்கனாலும் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பவரில் 2 power 1 + 1 2 power 3 + 1 அப்படி போட்டிங்கனாலும் வரும், கரெக்டா? 3 into 4 12, -3 போட்டிங்கன்னா 9. தென் 9 into 4 36, -3 போட்டிங்கன்னா 33.
33 into 4. So 2 remaining one 132 minus 3 போட்டிங்கன்னா 129. So 129 into 4. So 9 into 3, 9 into 4, 36, remaining 3, 8, 1, 516, minus 3 போட்டிங்கன்னா 513. So 513 into 4, 4 into 3, 12, 4, 5, 5 into 4, 20, 2052, minus 3 போட்டிங்க அப்படின்னா 2049. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். ஓகேவா? Then 383, 394, 407, 414, 419 நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 11. தென் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படின்னா இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 7, 13. தென் இங்கே 7, இங்கே 5. அப்போ நெக்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அன்இக்குவலான பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு யூனிக்கான பேட்டர்னே கிடையாது. 11, 13, 7, 5னு போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த பேட்டர்னில் ஏதோ சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ரைட். அப்போ எப்படி அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 8, 3, 8 + 3 11, 9 + 4 13, 0 + 7 7, 1 + 4 5. அப்போ 1 + 9 என்னவா இருக்கும்? 10ன்னு இருக்கும். கரெக்டா? 419 + 10 which is equal to 429. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 429. ரைட். ஓகே. ஸோ நம்ம குவாலிட்டி ஆப்டிடியூட் எல்லாமே வந்து இந்த 2 சப்ஜெக்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ரிமைனிங் சப்ஜெக்ட் வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் குவாலிட்டியிலே ஆப்டிடியூட்லேயே யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஓகே. நோ டவுட் சார். ஓகேப்பா. ஓகே சார். கவின் சார். சார் ஓகே சார். பார்த்துக்கிறேன். கண்டினியூ பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. குட் ஈவினிங் ஆல். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா எல்லாத்துக்கும்? சார் இருக்கு சார். ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாத்துக்கும் ரீச் ஆகுதான்றத பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? விசிபிள் சார். ஸ்கிரீன் தெரியுது. ஓகே ஓகே ஓகே. நம்ம கன்டினியூ பண்ணலாம். டைம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பீடா போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹிஸ்டரியில இருந்து போயிடலாம். 41 கொஸ்டின் நம்பர் 41 பார்த்துட்டீங்க அப்படின்னா, the trade between India and Europe were through which routes? இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான வர்த்தகம் எந்த வழிகள் வழியாக இருந்தது? அதாவது இந்த சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு லேண்ட் ரூட் இருந்துச்சு இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும். ஸோ அது எந்தெந்த வழியாலாம் ட்ரேட் ரூட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த்ரூ ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் கசபியன் சி, அப்புறம் பெர்சியா அண்ட் சிரியா, அப்புறம் அரேபியன் சி, பெர்சியன் கல்ஃப் அண்ட் ரெட் சி. இது எல்லாத்து வழியாவுமே ரூட் வந்து இருந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யூரோப்பியன் இன்வேஷன் நம்ம படிக்கும் போதே படிச்சிருப்போம். 1453 வந்துட்டு டர்க்ஸ், அதாவது துருக்கியர்கள் வந்துட்டு கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற ஒரு ஏரியா வந்துட்டு கேப்சர் பண்றாங்க. அதை கேப்சர் பண்ணி அந்த ஏரியாவை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்கணும்ன்ற தேவையே ஏற்பட்டுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் லேண்ட் ரூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் ட்ரேட் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. கான்ஸ்டான்டினோபிள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மேக்சிமம் யூரோப்பியன் இன்வேஷன் படிக்கும் போதும் சரி, ஹிஸ்டரி படிக்கும் போதும் சரி, இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது ஜியாகிரபி பார்க்க போறோம். ஜியாகிரபி படிக்கும் போதும் சரி, மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணணும். மேப் யூஸ் பண்ணி படிச்சோம்னா நம்ம மைண்ட்ல ஈஸியா நிற்கும். ஸோ கான்ஸ்டான்டினோபிள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேப்ல, வேர்ல்டு மேப்ல டர்க்கிக்கும் பல்கேரியாவுக்கும் நடுவுல இருக்கும். சரிங்களா? அது ரோமன் எம்பரர்ல ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா. இப்போ அதோட நேம் மட்டும் இஸ்தான்புல்னு இருக்கு. ஸோ இதுக்கு மேல இதை பத்தின டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. இது மட்டும் ஜஸ்ட் போதும். அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ராங்? இதெல்லாம் வந்துட்டு தவறான கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா, Zomarin gave the permission for the Portuguese to trade in India. போர்ச்சுகீசியர்களுக்கு இந்தியாவில் வர்த்தகம் செய்ய சாமரின் அனுமதி வழங்கினார். Second statement, Portuguese established their factories at Calicut, Cochin and Kannur
ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள கோழிக்கோடு, கொச்சி மற்றும் கண்ணனூரில் தங்கள் தொழிற்சாலைகளை நிறுவினர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். செகண்ட் பாயிண்ட்ல என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள கோழிக்கோடு, கொச்சி மற்றும் கண்ணனூரில் தங்கள் தொழிற்சாலைகளை நிறுவினர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கிழக்கு கடற்கரையா அல்லது மேற்கு கடற்கரையா அப்படிங்கிறது ஈஸியா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மேற்கு கடற்கரை தான். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்ப எங்கெங்கெல்லாம் அது போக அவங்களுடைய ட்ரேட் சென்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோவா, கொச்சின், அப்புறம் டையூ டாமன், அப்புறம் கேலிக்கட், கண்ணனூர், அது போக பசிங், ஹூக்லி, இது எல்லாமே வந்துட்டு போர்ச்சுகீசியர்களுடைய அந்த ட்ரேட் சென்டர்ஸ் இருந்த ஏரியா தான். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வேற எதுவும் பெருசா தேவையில்லை. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா, இன் விச் இயர் அம்பாய்னா மசாக்கர் ஹேப்பன்? அம்பாய்னா படுகொலை எந்த ஆண்டு நடந்தது அப்படின்றது டைரக்ட் கொஸ்டின். ஸோ இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, எல்லாரும் தெளிவா படிச்சிருப்போம். 1623ல. அம்பாய்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்லி இந்தோனேஷியா, அங்கதான் வந்துட்டு அம்பாய்னா வந்துட்டு இருக்குது. ஸோ அது அம்பாய்னா படுகொலை பத்தின மேட்டரும் நமக்கு தெரியும் இல்லையா? டச்சு கிழக்கிந்திய கம்பெனியில இருக்கக்கூடிய முகவர்கள்னால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஒரு 10 பேரும், 10 ஜப்பானியர்கள், அப்புறம் ஒரு போர்ச்சுகீசிய வணிகர், மொத்தமா ஒரு 21 பேர் வந்துட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. அது எல்லாமே வந்துட்டு இந்த வணிக போட்டி தான். ஆக்சுவலா அம்பாய்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஸ்பைஸ் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஸ்பைசஸ் அதிகமா விளையக்கூடிய ஒரு முக்கியமான தீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அந்த தீவு மேல எல்லாத்துக்குமே ஒரு கண் இருந்துச்சு. ஸோ அதுல ஏற்பட்ட அந்த வணிகத்துல ஏற்பட்ட பிரச்சனை தான். ஓகேங்களா? அது மூலமா இந்த படுகொலை வந்துட்டு நடந்துச்சு. இயர் வந்துட்டு 1623. அதை வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 44th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which of the following statements is or correct? Portuguese were the first to find the sea route in India. பின்வரும் கூற்றுகள் எவை சரியானவை? இந்தியாவிற்கு கடல் வழியை முதலில் கண்டுபிடித்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இது நமக்கு தெரியும், கரெக்ட் தான் இல்லைங்களா? அடுத்த செகண்ட் சென்டென்ஸ். இன் 1498 வாஸ்கோ ட காமா ரீச் த கேலிக்கட் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. 1498 வாஸ்கோ ட காமா இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள கோழிக்கோடு பகுதியை அடைந்தார். கிழக்கு கடற்கரையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, மேற்கு கடற்கரை. சோ இந்த சென்டென்ஸ் வந்துட்டு தப்பு தான் நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது போர்ச்சுகீஸ், இங்க ஆன்சர் வந்துட்டு தப்பா மார்க் பண்ணிருக்கு. சோ கிழக்கு கடற்கரை கிடையாது, மேற்கு கடற்கரை. அடுத்தது தேர்ட் ஒன் பாத்துட்டீங்கன்னா, போர்ச்சுகீசியர்களுக்கு முன்பே டச்சுக்காரர்கள் இந்திய பெருங்கடலை அடைந்தனர். இது கண்டிப்பா ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதே யாருன்னு கேட்டா போர்ச்சுகீஸ் தான் சீ ரூட்டையே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டச் எல்லாம் வந்துட்டு வராங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா 1602 நினைக்கிறேன். ஸோ அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு இந்தியன் ஓஷன்ல ட்ரேட் பண்றதுக்கான அனுமதியே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது 1498லயே போர்ச்சுகீஸ்ல இருந்து வாஸ்கோ ட காமா இந்தியாக்கே வந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா டச்சுக்காரர்கள் இந்திய பெருங்கடலை அடைஞ்சிருக்கவே முடியாது போர்ச்சுகீசியர்களுக்கு முன்பா. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 45 பார்த்துட்டீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, the Danish established their trading center at Tranquebar in 1676 and Serampur in Bengal in 1620. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேனிஷ், அதாவது டேனியர்கள் 1676 டிராங்க்பாரிலும் 1620 வங்காளத்தில் உள்ள செராம்பூரிலும் தங்கள் வர்த்தக மையத்தை நிறுவினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1616 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? டிரான்குபார் அப்படிங்கிறது நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்துட்டு 1620 தான் டிரான்குபார்ல அவங்களுடைய வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க. அப்போ செராம்பூர்ல எப்ப நிறுவுறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1676. இது ரெண்டுக்கான இயர்ஸும் அங்க வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, the Danish sold their trading center to the French. டேனியர்கள் தங்கள் வர்த்தக மையத்தை பிரெஞ்சுக்காரர்களுக்கு விற்றனர் அப்படின்னு சொல்லி இருக்கு. பிரெஞ்சுக்காரர்களுக்கு கண்டிப்பா வித்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா
அங்க வந்துட்டு ஹையர் ஹைராக்கில இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பிரிட்டிஷ் தான். ஸோ யாருக்கு தான் வித்திருப்பாங்க? பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் வித்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46 பாத்தீங்கன்னா, ஹூ நேம்டு த சதர்ன்மோஸ்ட் டிப் ஆஃப் ஆப்பிரிக்கா ஆஸ் கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ்? ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல்களின் முனை என பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பார்த்லோமியா டைஸ். ஏன்னா வாஸ்கோடகாமாக்கு முன்னாடி அந்த ஆப்பிரிக்காவுடைய தென்கோடி முனையை வந்து ரீச் பண்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பார்த்லோமியா டைஸ் தான். அந்த இடத்துல அதோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்னால பயங்கரமான கடல் கொந்தளிப்பு, பயங்கரமான காத்து, புயல் இதெல்லாம் அடிக்கடி வீசிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து பயந்துட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரிட்டர்ன் போயிட்டாரு. சரிங்களா? அதை தாண்டி ஆப்பிரிக்காக்கோ இந்தியாக்கோ அவர் ரீச் ஆகல, மறுபடியும் வந்த வழியில திரும்ப போயிட்டாரு. ஸோ அதுக்கு பேர் என்ன வச்சிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா புயல்களின் முனை. பட் அதை நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், யூஸ்வலா என்ன சொல்றோம்னா கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்றோம். அதாவது நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அந்த நன்னம்பிக்கை முனைன்னு பேர் வச்சது யாரு அப்படின்னு கேட்டா கிங் ஜான் த செகண்ட். ஓகேங்களா? இரண்டாம் ஜான் மன்னர் இரண்டாம் ஜான் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கேப் ஆஃப் குட் ஹோப்னு வச்சாரு. ஏன் அப்படின்னா அதை தாண்டி போய் வணிகம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். அதுக்காகத்தான் அவங்க மோட்டிவேட் பண்ணியே அனுப்புறாரு. அப்போ எல்லாரும் பயப்படுற மாதிரி அந்த ஏரியா வந்துட்டு புயல்களின் முனை அப்படின்னு பேர் வச்சா யாரு போறதுக்கு ரெடியா இருப்பா? ஸோ அது வரைக்கும் நீ ரீச் ஆயிட்டீங்களா, ஸோ இதுக்கு மேல ரீச் ஆகிறவங்க அதை தாண்டி போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். ஸோ அதை தாண்டி யார் வரா? வாஸ்கோடகாமா வராரு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47 பார்த்துட்டீங்க அப்படின்னா கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் இதோட இஎஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கர்நாடிக் வாருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமான்னு கேட்டா ரொம்ப டீட்டெயிலாவெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் எந்த இயர்ல நடந்துச்சு, யாருக்கு யாருக்கும் நடுவில் நடந்துச்சு, இந்த டீட்டெயில் எல்லாம் மட்டும் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா போதும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட்லி கேட்கறது இல்லை, ரொம்ப ரேரா தான் கேட்கறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இஎஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அப்புறம் அந்த ட்ரீட்டிஸ் என்னென்ன ட்ரீட்டிஸ்னால அந்த போர்லாம் முடிவுக்கு வந்துச்சு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஆன்சர் இங்கே இருக்கு. பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எந்த இயர் அப்படின்னா 1746 இருந்து 1748 வரைக்கும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யூரோப்ல வந்துட்டு ஆஸ்திரியன் சக்சஷனுக்காக வார் வந்துட்டு நடக்குது, பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும். அங்க நடக்கிறதுனால இங்கேயும் வந்துட்டு பிரெஞ்சுக்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அதோட எதிரொலியா இங்கேயும் வார் நடக்குது அதே பீரியட்ல அப்படிங்கிறது தெரியும். செகண்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு 1748 இருந்து 1754 வரைக்கும். அதுவும் வந்துட்டு யாருக்கும் நடுவில் தான் நடக்குது, பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் தான் நடுவில் நடக்குது. பட் இந்த போர்ல இருந்து ஒரு முக்கியமான ஆளும் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஆளு எப்ப என்ட்ரி ஆகுறாரோ அப்ப இருந்து எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு சாதகமா திரும்ப ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரெஞ்சுக்கு சாதகமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு சாதகமா திரும்ப ஆரம்பிக்குது. நான் ஏன் ராபர்ட் கிளைவ் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ரைட்டரா ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய பொசிஷன்ல கிட்டத்தட்ட ஒரு குரூப் 4 கேடர் மாதிரி தான் இப்ப நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாதாரண ஒரு இடத்துல இருந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய உயரத்துக்கு போனவர் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி. ஸோ அவரை மாதிரியே நம்மளும் கண்டிப்பா மேல மேல வந்துட்டே இருக்கும். அடுத்தது தேர்ட் கர்நாடிக் வார். தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்துட்டீங்கன்னா 1756 இருந்து 1763 வரைக்கும். இதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 இயர்ஸ் வார், யூரோப்ல நடந்த 7 இயர்ஸ் வார் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுலயும் வந்துட்டு யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் தான். அதுல பிரெஞ்சு சார்பா கவுண்டி லாலி அப்படிங்கிறவர் இருப்பாருன்னு படிச்சிருப்பீங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ்ல வந்துட்டு ஜெனரல் அயர்கூட், அவரை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான போர், அடிக்கடி கொஸ்டின்ல டேட்டோட கேட்கிற ஒரு போர் இருக்கு. அது வந்துட்டு வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் வந்தவாசி. ஜனவரி 22 ஜான்வரி 22 1760 1760 ஜனவரி 22ஆம் தேதி வந்தவாசி போர் வந்துட்டு நடந்துச்சு. ஒரு பெண் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி, பிளாசி போர் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா 1757. இது எல்லாத்துக்கும் நமக்கு டேட்டோடவே ஞாபகம் இருக்கும், அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருப்போம், போட்டோகிராபிக் மெமரியா சேவ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜூன் 23 1757, ஜூன் 23ஆம் தேதி 1757
57. யாருக்கு யாருக்கு நடுவில் நடந்துச்சுன்னா ராபர்ட் கிளைவுக்கும் வங்காள நவாபா இருந்த சிராஜ் உத்தவ்லாவுக்கும் நடுவில் நடந்துச்சு. அடுத்து வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சார். பக்சார் பொறுத்த வரைக்கும் 1764. ஓகேங்களா, பேட்டில் ஆஃப் பக்சார் எப்படின்னா 1764. அதோட டேட்டும் கேட்டிருக்காங்க, பழைய எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க, அக்டோபர் 22. ஓகேங்களா, ஸோ அதையும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இந்தியா சார்பா வந்துட்டு மீர் காசிம், சுஜா உத்தவ்லா, அப்புறம் ஷா ஆலம் த செகண்ட் 3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இருப்பாரு. அதுலயும் மேஜர் ரோல் பிளே பண்ணது யாருன்னு கேட்டா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே ராபர்ட் கிளைவ் வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்ல வந்துட்டு த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், அது வந்துட்டு என்ன இயர்னா 1767 வந்து 1769 வரைக்கும். மைசூர் வார்னு வந்துட்டாலே யார் தான் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு கேட்டா ஹைதர் அலி தான். ஓகேங்களா, ஹைதர் அலி பிரிட்டிஷ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் அண்ட் யாராருக்கு நடுவில் நடந்துச்சு அது மட்டும் தெரிஞ்சா போதும். நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம அடுத்தடுத்து போகலாம். 48 வந்து பாத்தீங்கன்னா which of the following statements are wrong? The first Carnatic war is due to the Austrian War of Succession. முதல் கர்நாடக போர் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் காரணமாக ஏற்பட்டது. கரெக்ட். The first Carnatic war came to an end by the Treaty of Isla-Safale. முதல் கர்நாடக போர் ஐலா-சஃபேல் ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், நம்ம படிச்சிருப்போம். தேர்ட் ஒன் வந்து the second Carnatic war was connected with the succession disputes between the Nizam of Hyderabad and Nawab of Carnatic. இரண்டாவது கர்நாடக போர் ஹைதராபாத் நிசாமுக்கும் கர்நாடக நவாபுக்கும் இடையிலான வாரிசுரிமை பிரச்சனைகளுடன் தொடர்புடையது. இதுவும் கரெக்ட். ஃபோர்த் சென்டென்ஸ், the second Carnatic war came to an end with the Treaty of Pondicherry. இரண்டாவது கர்நாடக போர் பாண்டிச்சேரி ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு வந்தது. ஸோ இதுவும் கரெக்ட். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு ராங். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 49. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்? இதுல எது வந்துட்டு தப்பா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இருட்டடை துயர சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை செஞ்சவரே யாருன்னு கேட்டா சிராஜ் உத்தவ்லா. அடுத்தது வங்காள நவாப் ஆஃப் பெங்கால் வந்துட்டு மீர் காசிம், நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா, பக்சார் போர்ல வந்துட்டு அவரோட பேர் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது மொரீஷியஸ் ஆளுநர், கவர்னர் ஆஃப் மொரீஷியஸ் வந்துட்டு யாருன்னா லா பர்டோனைஸ். ஸோ அவரும் கரெக்ட், அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது பிரெஞ்சு ஆளுநர் ராபர்ட் கிளைவ் கொடுத்துருக்காங்க. பிரெஞ்சு ஆளுநர் ராபர்ட் கிளைவ் கிடையவே கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அது மட்டும் இல்லாம அவர் ஆளுநரா கவர்னரா இருந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கிறாரு. பட் எப்படின்னா அன்அபிஷியலா அந்த கவர்னர் அப்படின்ற போஸ்ட், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப அவர் இருந்த பீரியட் பாத்தீங்கன்னா பெங்கால்ல 1757 இருந்து 60 வரைக்கும் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 65 இருந்து 67 வரைக்கும் இருந்திருப்பாரு. பட் ஏன் வந்துட்டு நான் அன்அபிஷியலா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்றோம். எந்த இயர்ல இருந்து அந்த போஸ்டிங் உருவாச்சு அப்படின்னு கேட்டா 1773ல நீங்க படிச்சிருப்பீங்க பாலிட்டியில தெளிவா ரெகுலேஷன் ஆக்ட் வருது, ஒழுங்குமுறை சட்டம் வருது 1773ல. அதுபடி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் தான் வந்துட்டு மீதி இருக்கிற எல்லா பிரசிடென்சிக்கும் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுபடி முதல் கவர்னர் ஜெனரல் யாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இயர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ராபர்ட் கிளைவ் வந்துட்டு இருந்திருப்பாரு. அவரு பிரிட்டிஷை சேர்ந்த அதிகாரி. இங்க பிரெஞ்சு ஆளுநர் கொடுத்துருக்கு. ஸோ அது தப்பு. ஸோ ராங்லி மேட்ச். Question number 50. Who was considered as the forefather of William Bentinck to stop the practice of sati? சதி அப்படின்ற பழக்கத்தை நிறுத்துறதுக்கு வில்லியம் பெண்டிங்கோட முன்னோடியா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா அல்போன்சோ டி அல்புகர்க். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, 1510 வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்துட்டு கோவாவை கைப்பற்றுவாங்க. யாருக்கு கீழே அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க்கு கீழே தான் வந்துட்டு கோவா வந்துட்டு கைப்பற்றுவாங்க. அங்க கைப்பற்றணும்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னு பார்த்தா, சதி அப்படிங்கிற ஒரு பழக்கம், தவறான மூட பழக்கம் இங்க இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் கைப்பற்றின ஏரியால இதை முதல்ல ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஸோ அந்த இடத்துல கோவால 1510லயே அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாரு. ஸோ வில்லியம் பெண்டிங்க்கு முன்னாடியே இதை ஸ்டாப் பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்போன்சோ டி அல்புகர்க். ஸோ அதை பார்த்து தான் வந்துட்டு வில்லியம் பெண்டிங்கே வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 51 பாத்தீங்கன்னா, விச் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த டச்? டச்சுக்காரர்களின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிறதுல நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பழவேற்காடு சொல்லலாம்.
அப்போ தலைநகரம் அது மட்டும் தானான்னு கேட்டா மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1610 இருந்து 1690 வரைக்கும், அதாவது 1610 இருந்து 1690 வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பழவேற்காடு. அதுக்கப்புறம் மறுபடியும் 90 1781 வரைக்கும் நாகப்பட்டினத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சத்ராஸ் அப்படின்ற ஒரு இடம், அது எங்க இருக்குன்னா நமக்கு கல்பாக்கம் பக்கத்துல. 1818 1825, அதாவது அவங்க போற வரைக்கும் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் கையில கொடுத்துட்டு போற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சத்ராஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு தலைநகரமா வச்சிருப்பாங்க. ஸோ 3 தலைநகரங்கள் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள எது அவங்களுடைய தலைநகரம் பார்த்தோம்னா பழவேற்காடு தான். ஓகேங்களா? புலிக்காட் அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் அதுவும் ஆன்சர் தான். சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 52 பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு த வாரன் ஹேஸ்டிங்ஸ்? வாரன் ஹேஸ்டிங்கோட தொடர்புடையது எது தொடர்புடையதா அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, முதல் ஆங்கிலோ மராட்டிய போர், இரண்டாம் ஆங்கில மைசூர் போர், ரோஹில்லா போர், இதெல்லாம் எந்த பீரியட்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலா இருந்த பீரியட்ல தான் நடக்குது. அவருடைய பீரியட் வந்துட்டு 1773 இருந்து 1785 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பீரியட்ல தான் இதெல்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா பார்த்துட்டோம்னா 1775 டு 1782 வரைக்கும் நடக்குது. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்துட்டோம்னா 1780 இருந்து 84 வரைக்கும் நடக்குது. நான் டைம் இல்லாதனால ஸ்பீடா போறேன், நீங்க இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. ரோஹில்லா வார் பார்த்துட்டீங்கன்னா 1774 நடக்குது. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் மட்டும் பார்த்துட்டோம்னா 1767 டு 69 வரைக்கும் நடக்குது. அப்ப வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிடையாது. ஸோ அவரோட தொடர்புடையது அல்லன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் தான் கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 53 பார்த்துட்டீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் பசில் வாஸ் சைன்டு பிட்வீன், யாருக்கு நடுவுல சைன் ஆகுது அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி அண்ட் பாஜிராவ் த செகண்ட். டிசம்பர் 31, 1802 பேட்டில் ஆஃப் பூனா போருக்கு உடன்படிக்கையா வந்துட்டு பசீன் ஒப்பந்தம் வந்துட்டு கையெழுத்தாகுது. ஸோ அதன்படி மகாராஷ்டிரா பகுதியில அந்த மராத்தியர்களுடைய கண்ட்ரோல் இருந்த நிறைய ஏரியா வந்துட்டு யாரு கைக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கைக்கு போகுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 54 பார்த்துட்டோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த நாட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம்? பின்வருவனவற்றில் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தத்தின் விளைவுகள் அல்லாதவை எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திப்பு சரண்டர்ட் half of his kingdom to the English. திப்பு தனது ராஜ்யத்தில் பாதி ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தார். இது வந்துட்டு கரெக்ட். திப்பு போர் இழப்பீடாக 3.6 கோடி ரூபாயை ஆங்கிலேயர்களிடம் செலுத்த ஒப்புக்கொண்டார். மேலும் அவரது 2 மகன்களை ஆங்கிலேயரிடம் பிணைக்கைதிகளாக ஒப்படைத்தார். பிணைக்கைதிகளாக ஒப்படைச்சிட்டு 3.6 கோடி கொடுத்தாதான் அவங்களை வந்துட்டு விடுவிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாரு. அடுத்தது, த இங்கிலீஷ் அக்வயர்டு மலபார், கூர்க், திண்டுக்கல் அண்ட் பேராமகல். ஆங்கிலேயர்கள் மலபார், கூர்க், திண்டுக்கல் மற்றும் பேராமகல் ஆகியவற்றை கைப்பற்றினர். இதுவும் கரெக்டான சென்டென்ஸ். டி வந்துட்டு ஃபதே ஹைதர் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார்னு இருக்கு. ஃபதே ஹைதர் யாருன்னா திப்பு சுல்தானோட பையன். அவரை வந்துட்டு கிங்கா அறிவிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. அவர் என்ன பண்றாங்க, ஃபதே ஹைதரை திப்பு செத்ததுக்கு அப்புறமா அவரையும் அவரோட ஃபேமிலியும் வேலூர் கோட்டை கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? அங்க வேலூர் ஃபோர்ட்ல வந்துட்டு நமக்கு தெரியும் 1806 ஜூலை 10 வந்துட்டு ஒரு பெரிய புரட்சி வந்துட்டு நடக்குது, ரிவோல்ட் நடக்குது. வேலூர் ரிவோல்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறமா தான் ஃபதே ஹைதரை வந்துட்டு கிங்கா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது வரைக்கும் அவரை எந்த விதத்திலையும் ரூலரா அறிவிக்கவே இல்லை. ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் வந்துட்டு தப்பு. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தத்துடைய விளைவுகள் கிடையாது. அடுத்தது 55. The 7 years war was concluded by the 7 போர் கீழ்கண்ட எந்த ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். 7 போர் நான் எப்ப சொன்னேன், தேர்ட் கர்நாடிக் வார் ஞாபகம் இருக்கா? 1756 இருந்து 1763 வரைக்கும் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு 7 போரின் விளைவாக தான் இங்க நடந்துச்சு. அது எந்த ஒப்பந்தத்தாலும் முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதோட வந்துட்டு நமக்கு யூரோப்பியன் இன்வேஷன் முடிஞ்சிருச்சு. பெருசா யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், நம்ம படிச்சதை வச்சு வரதுதான். இதுவும் கான்செப்ட் ஓரியன்டாவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டைமை கருதி சீக்கிரமா ஜியாகிரபியும் வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 71 வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா, ஜாக் ஃபால்ஸ் இஸ் லொகேட்டட் ஆன் த ரிவர். ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள ஆறு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷராவதி ரிவர். ஷராவதி ரிவர் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கர்நாடகால
ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேங்களா, அங்க ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல ஷராவதி வைல்ட் லைஃப் சாங்சுரின்ற ஒரு இது கூட இருக்குது, சரணாலயம் கூட இருக்குது, முக்கியமான சரணாலயம். அது ரொம்ப சின்ன ரிவர் தான், 128 கிலோமீட்டர் தான் வந்துட்டு பாயுது. ஆனா ஒரு புகழ்பெற்ற ஜோக் நீர்வீழ்ச்சி அதுல வந்துட்டு இருக்கு. எல்லாருமே இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெர்ஜரன் ப்ராசஸ் அசோசியேட்டட் வித் பெர்ஜரன் செயல்முறை இதனுடன் தொடர்புடையது. எதோட தொடர்புடையதுன்னு பார்த்துட்டோம்னா ரெயின்ஃபால், மழை பொழிவு. சரி, பெர்ஜரன் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் மாடல்னு சொல்லுவாங்க, அதாவது பனிப்படிக மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க நடக்குது, இந்த செயல்முறை, இந்த ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு மிடில் அண்ட் ஹை லேட்டிடியூட் ஏரியாஸ், அதாவது நடுத்தர மற்றும் உயர் அட்சரேகைகள்ல இது மட்டும் நடக்குது. அங்க வந்துட்டு யூஸ்வலி டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா தண்ணி இருக்குதுல்ல அதோடைய உறைநிலைக்கு கீழே இருக்கும். சரிங்களா, அப்ப தண்ணியோடைய உறைநிலைக்கு கீழேன்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கும். அப்போ அங்க எப்படிதான் இருக்கும், மேக்சிமம் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், பனிக்கட்டிகள் தான் இருக்கும். அப்போ இது வந்துட்டு எப்படி ரெயின்ஃபாலோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டா அங்க உருவாகக்கூடிய அந்த மேகங்கள் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நிறைய ஐஸ் கிறிஸ்டல்ஸும் பனிக்கட்டிகளும் நிறைஞ்சதா இருக்கும். அப்போ அது ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அது பனிக்கட்டியா அல்லது பனிப்பொழிவு கீழே ஏற்படுத்துது அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு ரெயின்ஃபாலா வரும். எப்படி ரெயின்ஃபாலா வரும்னு கேட்டா கீழே வர வர நமக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகுது, அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பனிக்கட்டிகள் உருகி கீழே வரும்போது தண்ணியா நம்ம வந்து ரீச் ஆகும். ஸோ பெர்ஜரன் செயல்முறை அப்படிங்கிறது கான்செப்ட் வைஸா ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேணாம். இது எங்க நடக்குதுன்னா நடுத்தர உயர் அட்சரேகைகள், மிடில் அண்ட் ஹை லாட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெயின்ஃபாலோட தொடர்புடையது. அடுத்தது 73. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் மவுண்டன் ரேஞ்சஸ் from north to south and select the correct answer using the code given below. கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். காரக்கோரம் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர், பீர்பாஞ்சல் மலைத்தொடர், ஜாஸ்கர் மலைத்தொடர். இது அடிக்கடி நம்ம துவச்சி எடுத்த கொஸ்டின் தான், பட் இதுல சில கன்ஃபியூஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4, 3 ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காரக்கோரம், அப்புறம் லடாக், அதுக்கப்புறம் ஜாஸ்கர், அப்புறம் பீர்பாஞ்சல். ஸோ இதுக்கு ஈஸியா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட் கேவலமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதா நான் சொல்றேன். ஸோ கார்ல போய் லட்டு சாப்பிட்டு ஜாலியா வரும்போது பீர் பாட்டில் மேல வண்டி ஏறிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது வந்துட்டு படிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு தான், யாரும் தப்பா நினைக்க கூடாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில ஷார்ட்கட் நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம ஷார்ட்கட் வச்சு படிப்போம். பட் இது ஞாபகம் இருக்கணும்னா இந்த ஷார்ட்கட் நமக்கு ஞாபகம் இருக்கட்டும். கார்ல போய் லட்டு சாப்பிட்டு ஜாலியா வர்றப்ப பீர் பாட்டில் மேல வண்டி ஏறிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கார்ல அப்படின்னா காரக்கோரம், லட்டு லா வந்துட்டு லடாக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜாலியா வர்றப்ப அப்படின்னா ஜாஸ்கர் மலைத்தொடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பீர் பாட்டில் அப்படின்னு நான் சொன்னது பீர்பாஞ்சல் மலைத்தொடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து கீழே என்ன இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சிவாலிக் ரேஞ்ச். ஓகேவா, அதுவும் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ இதை தொடர்ந்து அப்படியே அடுத்த ஆர்டர்ல சிவாலிக் ரேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு, அதாவது அவுட்டர் ஹிமாலயாஸ்ல, வெளிப்புற இமயமலையில. ஓகே, அடுத்தது த இந்தியன் ஸ்டேட் தட் டஸ் நாட் ஹேவ் அன் இன்டர்நேஷனல் பார்டர், சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுன்னு கேட்டோம்னா ஹரியானா. அப்ப குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடுகள்லாம் சர்வதேச எல்லை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேப் கம்பல்சரி நம்ம பார்க்கணும். இந்தியா மேப்பை அனலைஸ் பண்ணாம நம்ம ஜியாகிரபி படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா, குஜராத்தும் ராஜஸ்தானும் என்ன சர்வதேச எல்லை பகிர்ந்து கொள்ளுதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். ஓகேங்களா, தமிழ்நாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம மன்னார் வளைகுடா பக்கத்துல பாக் ஸ்ட்ரைட், பாக் நீச் சந்தி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்ரீலங்கா கூட தன்னுடைய இன்டர்நேஷனல் பார்டரை வந்துட்டு ஷேர் பண்ணுது. அப்போ உள்ள இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா மட்டும்தான், அதாவது பஞ்சாப்க்கு கீழே இருக்கிறதுனால ஹரியானா வந்துட்டு டோட்டலா இந்தியாக்குள்ள இருக்கு, அதுல எந்த இன்டர்நேஷனல் பார்டரும் ஷேர் ஆகல. ஓகே, அடுத்தது விச் இஸ் த மவுண்டன் பீக் இன் இந்தியா தட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த 5 ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஸ்னோஸ். 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எது அப்படின்னு கேட்டா கஞ்சன்ஜங்கா தான். சரிங்களா,
ஏன் கஞ்சன்ஜங்காவை வந்துட்டு அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, முக்கியமான 5 மலைத்தொடர்கள் 5 மவுண்டன் ரேஞ்சஸ் வந்துட்டு கஞ்சன்ஜங்கால லொக்கேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? கஞ்சன்ஜங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா நேபாள் பார்டர்ல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட தேர்ட் ஹையஸ்ட் மவுண்டன் வந்து கஞ்சன்ஜங்கா தான். ஹைட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 8586 மீட்டர். நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன். 8586 அப்படின்னா அது நமக்கு கஞ்சன்ஜங்கா தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது 76 பார்த்துட்டீங்கன்னா இது வந்து டைரக்டா நம்ம படிக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஓகே, எந்தெந்த மவுண்டன் பாஸ் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம படிச்சதுதான். பூம்லா, காட்டும்லா, நாத்துலா, சிட்கிலா. ஃபர்ஸ்ட் லெசன்ல 10th புக்ல ஜியாகிரபில அடிக்கடி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. அப்போ பூம்லா எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். காட்டும்லா எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நாத்துலா சிக்கிம், சிட்கிலா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப விளக்கம் சொல்லணும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஓகே, வேர் இஸ் த சிவாலிக் ஹில் லொக்கேட்டட்? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா, காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், அப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு பீர் பாஞ்சல், அதுக்கு கீழே நான் என்ன இருக்குன்னு சொன்னா சிவாலிக் ரேஞ்சஸ் சொன்னேன். ஸோ நம்ம இமயமலை எப்படி பிரிக்கிறோம்? ஒன்னு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பிரிக்கிறோம், நடுவில் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பிரிக்கிறோம், அதுக்கு கீழே அவுட்டர் ஹிமாலயாஸ் அல்லது சிவாலிக் ஹில்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ சிவாலிக் வந்துட்டு கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிவாலிக் மலை எங்க இருக்கு? வெளிப்புற இமயமலை, அவுட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78 வந்துட்டு வேர் அரசூர் மவுண்டன் இஸ் லொக்கேட்டட்? அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசம் இது அப்படின்னு கேட்டோம்னா குஜராத். அரசூர் மலை இது என்ன அரசூர் மலை அப்படின்னா, ஆரவல்லி ரேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆரவல்லி ரேஞ்சஸ் மேஜரா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருந்து குஜராத் வரைக்கும், கீழே குஜராத் வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த குஜராத் ராஜஸ்தான்ல வந்துட்டு அந்த குஜராத்தோட பார்டர்ல ஈஸ்ட் சைடு நமக்கு வந்து இந்த அரசூர் மவுண்டன் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதுல இன்னும் இதோட ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரஸ்வதி ரிவர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ சரஸ்வதி ரிவர் இப்ப கிடையாது, அது மறைஞ்சு போச்சு காலப்போக்கில். தன்னுடைய தண்ணியே இல்லாம வத்திருச்சு, மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். பட் ரிக்வேதத்துல இருந்தே அதோட பேர் வந்து ரொம்ப பிரபலமான பேர். ஸோ சரஸ்வதி ரிவர் உருவான இடமே வந்துட்டு இந்த இடம் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் கூட இருக்கு. நான் அதை டெம்பிள் நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க என்ன டெம்பிள் அப்படிங்கிறது. ஸோ எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டா ஈஸ்டர்ன் குஜராத், கிழக்கு குஜராத். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 79 வந்து பாத்துட்டீங்கன்னா, altitude of the eastern Himalayas increases rapidly unlike western Himalayas. Reason: world's highest peaks Everest and Kanchenjunga are situated in the vicinity of Bihar and West Bengal plains. இதுக்கு இந்த மார்க் பண்ணிருக்கிற ஆன்சர் தப்பு. கரெக்டான ஆன்சர் நான் சொல்றேன். கூற்று என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய மலைத்தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய தொடரை போல் அல்லாமல் கம்மியா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேற்கு இமயமலை தான் எல்லாத்துலயும் உயரமான மலை, சரிங்களா? கிழக்கு இமயமலை எல்லாமே சின்னதுதான், அந்த அளவுக்கு உயரம் கிடையாது. அப்போ கூற்று வந்துட்டு ராங். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி ஏ சரியானது அல்ல. அப்ப ஆர் சரியா அப்படின்னு கேட்டா, உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜுங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்குன்னா நேபாள் சைனா பார்டர்லயும், கஞ்சன்ஜுங்கா வந்துட்டு இந்தியா நேபாள் பார்டர்லயும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார் மேற்கு வங்க சமவெளி பகுதியில அதுக்கு பக்கத்துலதான் இருக்கு. ஸோ பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிறதுனால காரணம் வந்துட்டு கரெக்ட், ஆனா கூற்று வந்துட்டு தப்பு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 வந்துட்டு பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? இது எதெல்லாம் வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3 மற்றும் 4 அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 80. அப்போ மகாதேவ் ஹில்ஸ் சென்ட்ரல் இந்தியாலையும், மிக்கிர் ஹில்ஸ் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் வந்துட்டு இருக்கு. அப்ப கார்டலம் ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கோரமண்டல் கோஸ்ட்ல கிடையாது, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம், இதுக்கும் மேப் கண்டிப்பா வேணும். கைமூர் ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கன் கோஸ்ட் கிடையாது, மத்திய பிரதேசம், அப்புறம்
யூபியோடைய கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதி, அப்புறம் பீகார், இந்த ஏரியாலலாம் வந்துட்டு கைமூர் ஹில்ஸ் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. அப்போ அது ரெண்டுமே தப்பு. மகாதேவ் ஹில்ஸும் மித்திர் ஹில்ஸும் கரெக்டான லொகேஷன் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் இந்தியா. மகாதேவ் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாத்பூரா மலைத்தொடர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, மத்திய பிரதேஷ்ல. ஸோ அந்த ஏரியால லொக்கேட் ஆயிருக்கு. மிகிர் ஹில்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேஜரா அசாம்ல. மிகிர் ஹில்ஸ்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு கசிரங்கா நேஷனல் பார்க். ஓகேங்களா, ஸோ அதை சொல்லியிருப்பேன். ஸோ அது ரெண்டும் கரெக்டான பேர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 81 பார்த்துட்டீங்கன்னா ஐடென்டிஃபை த ஒன் விச் இஸ் அ வல்கானிக் கிரேட்டர் லேக் இன் இந்தியா. கொடுக்கப்பட்டுள்ள இந்திய ஏரிகளில் எரிமலை வாய் ஏரியை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எரிமலை வாய் ஏரி எது அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய லோனார் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல், இந்த டெக்கான் பிளாட்டூ இருக்கு இல்லைங்களா, தக்கான பீடபூமி, மகாராஷ்டிரால இருந்து நம்ம ஏரியா எல்லாமே அதுலதான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுல விண்கல் மோதி ஏற்பட்ட பள்ளத்தினால இந்த லேக் வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகாராஷ்டிரால. அதனால இது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிமலை வாய் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான், மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. 82 வந்துட்டு த ஸ்மால் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஹரிகேன் நோன் அஸ் த ஐ இஸ் அ ரீஜன் ஆஃப். கண் என அழைக்கப்படும் ஹரிகேனின் சிறிய மையப்பகுதி இத்தகையது. நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அதாவது வானிலை காலநிலை கிளைமேட் எடுக்கும்போது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். புயலுடைய கண் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அமைதியா தெளிவான வானமா இருக்கும், காம் அண்ட் கிளியர் ஸ்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அங்க வந்துட்டு ரொம்ப வெப்பமான பகுதி, இந்த புயலின் கண் அப்படிங்கிறது ரொம்ப வெப்பமான பகுதியா இருக்கும். ஸோ அங்க இருக்கிறதுலயே லோ ப்ரெஷர் இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாகும் அந்த இடத்துல ப்ரெஷர் என்னவாகும், கம்மியா இருக்கும். எந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல ப்ரெஷர் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஹைட்ல இருக்கும், ரொம்ப குறைஞ்ச ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப வெப்பமான பகுதி இருக்கும். ஸோ அந்த இடம் எப்படிதான் இருக்கும், நார்மலா காம் அண்ட் கிளியர் ஸ்கையா இருக்கும், நல்ல நீல வானமா இருக்கும், அமைதி மற்றும் தெளிவான வானம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது நார்த் வெஸ்டர்ன் கால்பைசாகி அக்கஸ் இந்தியன் ஸ்டேட் ஆஃப். வடமேற்கு கால்பைசாகி எப்படும் இந்திய மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாம் மற்றும் மேற்கு வங்காளம். அது மட்டும்தானு கேட்டா கிடையாது, அது போக மீதி இருக்கிறதும் இருக்கு. என்னென்ன, வெஸ்ட் பெங்கால், அசாம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், திரிபுரா எல்லாத்துலயுமே இந்த கால் பைசாகி மூலமா மழை வரும். ஆனா மேஜரா அதிகமான மழை ப்ரீ மான்சூன்ல, குறிப்பா இந்த ஏப்ரல் மே டைம்ல அதிகமான ரெயின்ஃபால் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ இது லோக்கல் வின், நார்த் வெஸ்டர்ன் சொல்லக்கூடிய லோக்கல் வின் நமக்கு தெரியும். அதிகமான ரெயின்ஃபால் எந்த ஏரியால இருக்குமோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சூஸ் பண்ணணும். ஸோ அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் தான் இதுக்கான சரியான விடை. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 84, அது டேட்டா அப்படியே ஃபேக்சுவலா நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால், முக்கியமான வாட்டர் ஃபால் என்னென்ன அப்படின்னா காவேரி நமக்கு நல்லா தெரியும், சிவசமுத்திரம் கர்நாடகாவில் லொக்கேட் ஆயிருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்லாம் சொன்னேன் இல்லையா, நம்ம விஸ்வேஸ்வரையா வந்து போட்டுட்டு போனாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், எக்கனாமிக்ஸ் நடத்தும் போதும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ காவேரி வந்துட்டு சிவசமுத்திரம். அடுத்தது ஷராவதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜோக் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். அடுத்தது நர்மதையில வந்துட்டு மார்பிள், அப்புறம் மாண்டோவில வந்துட்டு தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலஜி இஸ் லொகேட்டட் அட். தேசிய நீரியல் கல்வி நிலையம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கல்கட்டால இருக்கக்கூடிய ரூர்கில அமைஞ்சிருக்கு. 1979 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், அதுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த தேசிய நீரியல் கல்வி நிலையம் வந்துட்டு செயல்படுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த சப்ஜெக்டுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, டவுட் இல்லைன்னா தேங்க்யூ ஃபார் த டைம். அடுத்தது மேம் வந்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் வந்துட்டு பார்ப்பாங்க. குட் ஈவினிங் ஆல். நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். மேம் கேக்குதுங்க மேம், கேக்குது.
சார் கேக்குதுங்களாங்க சார்? இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஒருத்தருமே ரிப்ளை பண்ணாத இருக்காங்களே. கேக்குது மேம். கேக்குதுங்களா? ஓகே ரைட். ஒரு நிமிஷம் நான் இது ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஓகே, உங்களுக்கு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துருப்போம். அதாவது எழுத்திலக்கணத்துல இருந்து எடுத்திருப்போம் இல்லைங்களா? பேசிக் மட்டும் இருக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, நானா வேறுபாடு, சுட்டெழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், இந்த மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் பேசிக் இருந்து நம்ம கொஸ்டின் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதுல உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியலைன்னா அந்த இடத்துக்கே கேளுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன யாராச்சும் தெரியுமா? தமிழ் இன்டராக்டிவா போலாங்க. ஏன்னா நான் மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன்னா அது ஜஸ்ட் ஆன்சர் கீ சொல்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா யாராவதுக்கு? தவறாக பொருந்தியுள்ள இணை. இதுல எது தப்புன்னு நினைக்கிறீங்க? யாராவது பேசலாங்க. ஆப்ஷன் பியாங்க மேம். ஆப்ஷன் பி பாம்பே. எதை வச்சு சொல்றீங்க பி பாம்பேன்னு? ஹலோ சொல்லுங்க. பி தான் அப்படின்னீங்க. எதை வச்சு சொன்னீங்க? எந்த இன்? 3 சொல்லி இன் வந்தா பாதுகாப்பு. ஆக்சுவலி அரண் சிவன் கரெக்ட் தான். அது கரெக்டா தான் இருக்குது. 3 சொல்லி இன் வந்திருந்தா அது பாதுகாப்பு. வேற வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. பி கரெக்டா தான் இருக்குது. அரண் சிவன் இதுல 3 சொல்லி இன் வந்திருந்த அரண் வந்து அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். அடுத்தவங்க யாராவது ட்ரை பண்ணலாம். யாராவது ட்ரை பண்றீங்களா? சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தவறாக பொருந்திய இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்மை. ஆப்ஷன் டெல்லி. நான் ஆன்சர் சொல்ல சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டெல்லி வன்மை. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வன்மை 3 சொல்லி இன் வந்திருந்தங்காட்டி அது கொடைன்னு அர்த்தம். 2 சொல்லி இன் வந்தா மட்டும்தான் வலிமைன்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் ரெண்டாவது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் ஏனம் ஏனம். இது எது சரியா இருக்குன்னு கெஸ் பண்றீங்க? நீங்க யாராவது ஒருத்தர் பேசலாங்க. தமிழ் சப்ஜெக்ட் தானே. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆன்சர் பி. 2 சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு பன்றின்னு அர்த்தம். மூணாவது 3 சொல்லி நான் இருக்கிறதுக்கு வந்து ஏனம் பாத்தீங்கன்னா மான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தென் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மாட்சிமை எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. மானம், தென் 2 சொல்லி இருக்கிற சாரி 3 சொல்லி இருக்கிற மானம், மான், 3 சொல்லி இருக்கிற மான். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்னவா வரும்னா தன்மானம், அவமானம், நம்மளோட கௌரவத்தை பத்தி சொல்றது. சோ அது வராது. மாட்சிமை அப்படின்னா பாத்தீங்கன்னா உயர்வான சொல்ல சொல்றது. அப்போ செகண்ட்ல இருக்கிற மானமும் ஃபோர்த்ல இருக்கிற மாண்புமிகு அந்த மாதிரி இதுல மான் உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது விலங்கு, அது வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிற மானமும் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கிற மான், இந்த ரெண்டும் தான் மாட்சிமை அப்படிங்கிற பொருள் தரும் சொற்களா இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து தேர்டுக்கு டி. சரிங்களா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் குறவை குறவை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா குறவைங்கிறது நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். கூத்துன்னு சொல்லி ஒரு இதுல படிச்சிருப்போம். அப்போ அந்த இப்ப கூத்துங்கிற தெரியும், எந்த ரா வர்றது கூத்துன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா குறவை கூத்துங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறதா கூத்து. அதாவது நம்ம இதுல சொன்னோம்னா ஸ்மால் ரகரம் வர்றது பி ஆப்ஷன் தான் கூத்து. ரெண்டாவது குண்டு ரகரம் வர்றது ஒரு வகை மீன். குறவை அப்படிங்கிறது ஒரு வகை மீன். அப்போ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட் 5 பாத்தீங்கன்னா கீழே உள்ள சொற்களில் பொருந்தாததை காண்க. குதிரை, பை, அது வான் இல்லைங்க, சீல் இருக்கிறது பொன். மாத்திக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல டைப்பிங் எரர், அது வந்து பொன். தென் டில ஒரு ஆப்ஷன் வந்து பிடுங்கி அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்குது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கல என்னடா சம்பந்தம் இல்லாம கொடுத்துருக்கே அப்படின்னு. ஆனா அதுல ராரா வேறுபாடுல போட்டீங்கன்னா பரி பரின்னு நம்ம 2 இது சொல்லலாம்.
பரி அப்படின்னு சின்ன ரகரத்துல இருக்கிறத சொன்னீங்கன்னா அது குதிரையை குறிக்கும். ரெண்டாவது குண்டு ரகரத்துல இருக்கிற பரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் செட் ஆகும். பை, பொன், பிடுங்கி இது எல்லாமே வந்து பரி அப்படிங்கிற இன்னொரு வேர்ட்ல மென்ஷன் பண்ணலாம். அப்போ இதுல பொருந்தாததா இருக்கிறது குதிரை தான். சரிங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின், சரியான கூற்றை கண்டறிக. இதுல பாத்தீங்கன்னா ரா ரா 2 உச்சரிப்பும் எப்படி வந்து உச்சரிக்கும் போது தோன்றுது, எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்குது. இதுல ஒண்ணு இல்ல, அப்படியே ஆப்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்குது. சின்ன ரகரம் பாத்தீங்கன்னா நாவோட முதல் பகுதியை தொட்டு வருவதால் தான் சின்ன ரகரம் வரும். நாவோட மைய பகுதியை தொடுவதால் தான் குண்டு ரகரம் வரும். அப்போ இதுல ரெண்டுமே மாத்தி கொடுத்துருக்கிறங்காட்டி இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. கூற்று 1 தப்பு, கூற்று 2 தப்பு. சரிங்களா? அப்போ 6க்கு ஆப்ஷன் டி. தென் 7th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா கூற்று இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். அதாவது இணை எழுத்துக்கள் கான்செப்ட். இதுல இணை எழுத்துக்கள் கான்செப்ட் பாத்தீங்கன்னா வல்லினத்துக்கும் மெல்லினம் இனம்னு படிச்சிருக்கிறோம். அப்ப இடையின எழுத்துக்கள் என்ன அப்படின்னா கூற்று கரெக்டா தான் இருக்குது. இடையின எழுத்துக்களுக்கான இணை எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் தான். தென் தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மத்த உயிரெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அதனோட குரில் நெடில் எழுத்துக்கள் தான் அதனோட உயிரெழுத்துக்களா இருக்கும். அப்போ தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. அப்போ கூற்று 2மே கரெக்ட். இதுக்கு 7th ஒன்னுக்கு ஆப்ஷன் வந்து சி. கூற்று 1ம் கரெக்ட், 2ம் கரெக்ட். தென் 8வதுக்கு ஐ அவ் இதனோட இணை எழுத்துக்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்ல படிச்சிருக்கிறோம். ஆ குரில்னா ஆ வந்து நெடில், அது 2 இணை எழுத்து. ஈ குரில்னா ஈ வந்து நெடில் எழுத்து, அது 2 இணை எழுத்து. அப்போ ஐக்கு அவ்வு 2 நெடில் எழுத்தாச்சு. அதுக்கான குரில் எழுத்துக்கள் என்ன அப்படிங்கும்போது அதனோட ஓசையில பாதி எது வருதோ அதான் இணை எழுத்து. அப்போ ஐக்கு வந்து ஈவும் அவுக்கு வந்து ஊவும் சொல்லலாம். இதை நம்ம இன்னொரு எழுத்துக்களை என்ன சொல்லலாம்னா சந்தி அகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 8வதுக்கு பி. தென் அடுத்தது 9வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு இதுக்கு எல்லாமே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குது. இதுக்கு சரியான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அகச்சுட்டுனா நம்ம படிச்சிருப்போம். ஒரு அக எழுத்த சுட்டு எழுத்துக்கள்ல இருந்து பிரிச்சா பொருள் தராது. அக எழுத்துங்கிறது அந்த எழுத்துல இருந்தே மீனிங் வரணும். அப்ப இம் மலை அதை பிரிச்சிங்கன்னா மீனிங் வரும். அப்ப அது அகச்சுட்டு கிடையாது, அப்ப அது தப்பு. புறச்சுட்டு அப்படிங்கும் போது அந்த இந்த அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்க ஈ அப்படின்னு வந்திருக்குது, அப்ப இன்னுள் அதுவும் வராது. அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிறத சொல்றது. சரிங்களா? அவை அப்படிங்கிறது இங்க தூரத்துல இருக்கிறத சொல்றாங்க, அப்ப அதுவும் வராது. சேய்மை சுட்டுனா தொலைவுல இருக்கிறத சொல்றது அவர், அப்ப அது ஒண்ணுதான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்குது. அப்ப 9th ஒன்னுக்கு ஆன்சர் டெல்லி. சரிங்களா? அடுத்தது 10th ஒன்னுக்கு சரியான இணையை தேர்ந்தெடுத்துக. இது ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கான மேட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா பழைய 6th புக்ல இது கொடுத்திருப்பாங்க. இதுக்கான இது உம்பர் அப்படிங்கிறதுக்கு முதுகு பக்கம் சொல்லியிருக்குது, உட்பக்கம் அப்படிங்கிறதுக்கு மேலே சொல்லியிருக்குது, உதுக்கான் அப்படிங்கிறது சற்று தொலைவில் பார் அப்படிங்கிறது சொல்லியிருக்குது. சரிங்களா? ஆனா இதுல அப்படியே ஃபர்ஸ்ட் 2 ஆப்போசிட்டா இருக்குது. உம்பர் அப்படின்னா மேல, உட்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உதுக்கான் அப்படின்னா தான் சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். அப்ப 10th ஆன்சர் டி. 3 மட்டும்தான் சரி. அடுத்தது 11 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுல பாத்தீங்கன்னா ஒருமை பன்மைனே நம்மளுக்கு தெரியும். ஒருமையில முடியறதுக்கு பயனிலை வந்து ஒருமையில தான் முடியணும், பன்மையில முடியறதுக்கு பன்மையில தான் முடியணும். சோ இதுல பாத்துட்டீங்கன்னா திரையரங்குகளில் திரைப்படம் காற்ற ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுகின்றன. இங்க ஒளி படக்கருவிங்கிறது ஒரே கருவியை தான் சொல்றாங்க. அப்ப பயன்படுகின்றனங்கிற வார்த்தை வராது, பயன்படுகின்றது அப்படின்னு தான் வரும். 2வது பாருங்க, நான் வாங்கிய நூல் இது அல்ல. இங்க நூல் அப்படிங்கிறது ஒருமையா தான் குறிக்குது, அப்ப அல்லாக்கு பதிலா அன்றுன்னு வரணும். 3வது பாருங்க, சி இன்று பேருந்துகள் ஓடா. இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல இருக்குது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வந்தாலும் அதை நம்ம பன்மையா தான் கன்சிடர் பண்றோம். அப்ப இது மட்டும்தான் கரெக்டா இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா குறிஞ்சி பூக்கள் பூத்திருந்தது அப்படிங்கிறது தப்பு. குறிஞ்சி பூக்கள் பூத்திருந்தன அப்படின்னு சொல்லலாம். அப்போ 11வதுக்கு கரெக்டா இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி. தென் 2வது 12வது அடுத்தது 12வது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படிங்கிறதுல இதுல பாத்தீங்கன்னா ஒருமைக்கு பன்மை வந்து பயனிலையா முடியணும், ஆனா
ஒருமைக்கு எழுவாய்க்கு பயனலை வந்து சிலதுல வந்து மாத்தி முடிஞ்சிருக்கு. அதனால இதுல கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பழங்கள் பழுத்தன, அது மட்டும்தான் சி. ஏன்னா உங்களுக்கு படிச்சு பார்த்தாவே தெரியும், மயில்கள் அழகானதுன்னு வராது, மயில்கள் அழகானவை அப்படின்னு வரணும். நான் படித்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நான் படித்தேன் அப்படின்னு தான் சொன்னது. காட்டு மரங்கள் உயர்வானவைன்னு வரணும், உயர்வானதுன்னு ஒருமையில கொடுத்திருக்குது. அப்போ பன்மைக்கு பன்மை எங்க வந்திருக்குன்னா பழங்கள் பழுத்தன, அதுக்கு மட்டும். 12க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 13 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். அதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல வந்து பெண்பால் புலவர்னு சொல்லியிருக்காங்க, மன்னர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மரியாதை தன்மையோட வரணும் பன்மை. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் அடுத்த பிசிடி 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு படிச்சு பார்த்தாவே மேட்ச் ஆகாது. ஏன்னா பணிந்தான் அப்படிங்கறது ஒரு மன்னரை நம்ம மரியாதையின்மையாவே சொல்ல முடியாது. பணிந்தன அப்படிங்கறது அக்ரிணை பண்புல வந்துரும், பணிந்ததுங்கிறதும் அக்ரிணை பண்புல வந்துரும். அப்போ ஒருமை பன்மையிலையும் மரியாதை பன்மையிலையும் கரெக்டா வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது. தென் அடுத்தது 14 பாத்தீங்கன்னா 14க்கு ஆப்ஷன் சி. ஏன்னா இதுவும் அதே மாதிரிதான், நாம மரியாதை பண்பு உயர்திணை அக்ரிணை இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டா மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் சி. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. சரிங்களா? அடுத்தது 15வது பிழை திருத்தல் ஒரு ஓர் வேறுபாடு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும், ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். அப்போ இதுல கரெக்டா மேட்ச் ஆயிருக்குது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஒரு அணில் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம ஓர் தான் வரும் அப்படிங்கறத படிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன்ல ஓரணில் வந்திருக்குது, ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா மரத்தில் ஏறின. நாம அங்க இடத்துக்கு ஓரணில்னு ஒருமையில தான் சொல்றோம், ஆனா ஏறினங்கிறது அங்க பன்மையில முடிஞ்சிருக்குது. அதனால ஆப்ஷன் சி தான் ஒரு ஓரணில் மரத்தில் ஏறியது அப்படிங்கிறது. அடுத்தது 16. 16ம் அப்படிதான். அன்று அப்படிங்கிறது எப்பவுமே ஒருமைக்கு மட்டும்தான் வரும், அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு வரும். இது நம்ம ஒருமை பன்மை படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகிறது இவை பூக்கள் அல்ல. 16க்கு ஆப்ஷன் சி, இவை பூக்கள் அல்ல அப்படிங்கிறது. அடுத்தது பொறுத்துக. தன்மை முன்னிலை படற்கை நம்மளுக்கு தெரியும். தன்மைனா நான் நாம் அப்படிங்கிற சொல்றது, முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறது நீ நீங்கள் அப்படிங்கிறது, படற்கைங்கிறது எங்கேயோ இருக்கிறவங்கள சொல்றது. இதில் பலர்பால் அப்படிங்கிறது உயர்திணை வார்த்தையை குறிக்கும், பலவின்பால் அப்படிங்கிறது அக்ரிணையில பன்மையா இருக்கிறத சொல்லுவோம். ஸோ இது அந்த பக்கம் வச்சா நம்ம வெறும் சென்டென்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு அல்ல அள்ளி இருக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தன்மை பன்மையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தன்மை பன்மைனா நமக்கு நம்மளை பத்தி சொல்றது, பன்மையில சொல்றது. இப்ப நான் அப்படிங்கிற தன்மை ஒருமை, நாங்கள் அப்படிங்கறதா தன்மையில பன்மையில சொல்லுவோம். அப்போ அதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. நாங்கள் அல்ல வராது, நாங்கள் அல்லீர் வராது, நாங்கள் அல்லோம் வரும். ஏன்னா நாங்கள் அல்லோம் அப்படிங்கிறது நாம தன்மை பன்மையில சொல்லும் பொழுது, அப்போ இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு 3வது மேட்ச் ஆகுன்னு தெரியும் போது அப்போ ஆப்ஷனை நம்ம பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ. அப்போ தன்மை பன்மையில ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்னா அல்லோம். முன்னிலையில பன்மை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம பன்மையில சொல்றோம்னா நீங்கள் அல்லர், சார் நீங்கள் அல்லீர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது படற்கையில பலர்பால்ல நம்ம சொல்லுவோம், அவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லலாம். படற்கை பலவின்பால்ல அவைகள் அல்ல. சோ ஆப்ஷன் கரெக்டா நீங்க சென்டென்ஸ் வச்சு மேக் பண்ணீங்கன்னா 17க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 18 ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்வு செய்ய. இது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், அன்று அல்ல எதுக்கு வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்சரை பிக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இது ஒன்று, ஆனா இதுக்கு ஆன்சர் டியும் வரும். ஏன்னா இவை அப்படிங்கிறது பன்மையில இருக்குது, அல்ல அப்படிங்கிறது பன்மை தான். சோ இதுக்கு ஆப்ஷன் ஏவும் வரும், ஆப்ஷன் டிவும் வரும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா 18வதுல ஸ்டூடெண்ட்ஸ்? 18வதுல ஏதாவது டவுட் இருக்கா? 18வது கொஸ்டின்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? யாராவது சொல்லலாம். என்னென்ன ஆப்ஷன் சொல்லுங்க ஒன் டைம். 18மா
18க்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லுங்க மேம்? அதாவது அன்று அன்றுங்கிறது நம்ம ஒருமைக்கு பயன்படுத்துவோம், அல்லங்கிறது பன்மைக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஆனா இதுல ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் கரெக்டா தான் இருக்குது. இவை அப்படிங்கறது நம்ம பன்மையில சொல்லுவோம், அல்லங்கிறது பன்மையில தான் முடிஞ்சிருக்குது. இது நீங்க டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா, ஏ வருமா டி வருமாங்கிறதுல? எஸ் யாராச்சும் மேம். அப்ப உங்களுக்கு நீங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா அது ரெண்டுமே வரும் சரிங்களா? இது அப்படிங்கிறது ஒருமையில இருக்குது, அன்றுங்கிறது ஒருமையிலேயே வந்துருச்சு. சோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் வரும், ஆப்ஷன் டியும் வரும் சரிங்களா? ஒருவேளை நாம டி பிக் பண்ணிருக்கிறோம், ஒருவேளை ஏ வராதானா ஏவும் வரும். நீங்க ஏ டி எது போட்டிருந்தாலும் அது கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19வது தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம். இதுவும் அதே மாதிரிதான். ஆனா இதுல என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொன்னாங்கன்னா ஒருமையில முடிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம அல்ல அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, அல்ல அப்படிங்கிறது எது வேணா வரும்னு நினைச்சுக்காதீங்க. அல்லங்கிறது அக்ரிணைக்கு மட்டும்தான் வரும், உயர்திணைக்கு வராது. அப்போ பானையை உடைத்தது கண்ணன் அல்லனா, கண்ணன்ங்கிறது ஒரு உயர்திணை, ஒரு ஆண்பால். அப்போ அல்லங்கிறது வராது. பானையை உடைத்தது கண்ணன் அன்று, ஏன்னா அன்றுங்கிறது அக்ரிணைக்கு தான் வரும், அதுவும் வராது. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், 19வதுக்கு ஆப்ஷன் சி. அல்லேன் அப்படிங்கிறது வராது, ஏன்னா அல்லேன்ங்கிறது நாம் பண்ணல அப்படிங்கிறது தன்மையில சொன்னாதான் அல்லேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துக்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஒரு படற்கை பர்சனை குறிக்கும் பொழுது அல்லேன் அப்படிங்கிற வார்த்தையும் வராது. அப்ப 19க்கு ஆப்ஷன் சி, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படிங்கிறது. அடுத்தது 20வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள், ஏ யா ஆ ஓ ஏ. இதுல முதல் எழுத்துக்கள் எதுவும் வரும்னு தெரியும், கடைசி எது வரும்னு தெரியும், ரெண்டுக்கும் சேர்ந்து வருதுன்னு தெரியும். சோ இதுல எல்லாமே மாறி மாறி இருக்குது. மொழியின் முதலில் வருபவை நம்மளுக்கு தெரியும், யா வரும், ஏ குரில் வரும். மொழியின் இறுதியில் வர்றது ஓ ஒரு நெடில், ஆ நெடில் வரும். ரெண்டுலயும் வர்றது ஏ நெடில் வரும். அப்ப இது எல்லாமே ஆப்ஷன் மாறி இருக்கங்காட்டி ஆப்ஷன் டி கூற்று 1 2 3 தவறு சரிங்களா? தென் அடுத்தது 21st கொஸ்டின். இதுல பொருள் வேறுபாடு காண்க. கிளி சிறப்புலகரம், கிளி கிளி. இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிச்சிர அப்படின்னு நம்ம சொல்ற மீனிங்ல தான் சொல்றோம். ரெண்டாவது கிளி பறவை, மூணாவது கிளி அச்சம் பயம். ஸோ ஆப்ஷன் 21க்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது அழகு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கவின் அப்படியும் வரும், வனப்புங்கிறது வரும், எழிலும் வரும். ஸோ எல்லாமே சரி. 22க்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்தது 23 தலை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி விலங்கு. ஏன்னா தலை அப்படிங்கிறது நம்ம தலைத்தல் அப்படிங்கிற படிச்சிருக்கிறோம், இல்ல வேற இதுல படிச்சிருக்கிறோம். ஆனா தலை அப்படிங்கிறதுக்கு விலங்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. மத்த ஆப்ஷன் எதுவுமே அங்க செட் ஆகாது. அடுத்தது 24 சியாமலா தன் இரு கைகளாலும் நீரை அள்ளி பருகினாள். அப்போ ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏ வந்து மலர் சொல்லுவாங்க, அள்ளி மலர். ரெண்டாவது தள்ளி, தள்ளி பருக முடியாது. சோ சி அள்ளி பருகினால், கை நிறைய எடுத்து பருகுனாங்க அப்படிங்கிறது மீனிங். அள்ளி அப்படிங்கிறது எடுத்து அப்படிங்கிற மீனிங்ல வரும். அடுத்தது 25 குறில் நெறில் வேறுபாடு. அரு ஆறு. அரு அப்படின்னா வெட்டுதல் அப்படிங்கிறது அர்த்தம், ஆறு அப்படிங்கிறது நதி. சோ இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுறது ஆப்ஷன் பி, வெட்டுதல் நதி. அடுத்தது 26 அதே குறில் நெறில் வேறுபாடு தான். டேஷில் டேஷ் குளித்தது. இதுல பாத்தீங்கன்னா ஆடு குளித்ததுன்னு வரலாம், ஆனா முன்னாடி அடுங்கிற வார்த்தை வராது. ஏன்னா அடுங்கிறதுக்கு அடுப்பு அந்த மாதிரி, அடுமனை அந்த மாதிரி மீனிங், அதுல போய் குளிக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா மடு மாடு. மடு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளம் தடாகம் அந்த மாதிரி மீனிங். அப்ப மடுவில் மாடு குளித்தது. 26க்கு ஆப்ஷன் சி. 27க்கு தமிழ் மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் எவை? இதுல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ல குறில் எழுத்துக்கள் மட்டும் வந்திருக்கோ, ஏன்னா சில ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நெடில் எழுத்துக்களும் கலந்து கொடுத்திருக்கலாம். சோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் குறில் எழுத்துக்கள் வரும். ஆ இ உ ஏ ஓ இது எல்லாமே வந்து குறில் எழுத்துக்கள் இருக்குது. மீதி எல்லாத்துலயுமே ஒரு நெடில் எழுத்துக்கள் கலந்து வந்திருக்கும். அப்போ இதுல குறில் எழுத்துக்கள் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஆப்ஷன் ஏ வந்து 27க்கு ஆன்சர். அடுத்தது 28 குறில் நெடில் அப்படிங்கறது நம்ம எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கறத கேள்வி. அதனோட வேறுபாடு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எழுத்துக்களோட அமைப்பா கிடையாது, சொற்களோட பொருளா கிடையாது, அகரவரிசையில வரங்காட்டியா கண்டிப்பா கிடையாது. ஒளியின் நீளம், ஏன்னா மாத்திரைன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னாவே அதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒளியோட நீளம் அது குறுகி ஒலிக்குதா நீண்டு ஒலிக்குதா அப்படிங்கறதா அதனோட இது. அப்போ 28க்கு ஆப்ஷன் சி ஒளியின் நீளம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோட சவுண்டை வச்சுதான் நம்ம அதை குறிலும் நெடிலும் வந்து நம்ம வேறுபாடா பிரிக்கிறோம். அடுத்தது 29 பிரித்தெழுதுக. இன்புருகு, இது எப்படி பிரிக்கலாம்னா இன்பு கூட்டல் உருகு. இதுல நீங்க புணர்ச்சி விதை பிரகாரம் போனீங்க அப்படின்னா இன்பு கூட்டல் உருகுன்னு எப்படி மாறுனா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோகும் அப்படிங்கிற பட்சத்துல இன்பு அப்படிங்கறதுல பூல இருக்கிற ஊ போய் இன்பேன்னு மாறும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற பிரகாரம் மறுபடி அது என்னவா ஆகும்னா ஊவும் பாவும் சேர்ந்து மறுபடி பூவா புணரும். அப்போ இன்புறகு. இது உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா இருக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சிலதெல்லாம் கன்ஃபியூஷனா இருந்தா புணர்ச்சி விதியை வச்சு மேட்ச் பண்ணீங்கன்னா பிரித்தெழுதுக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது எய்தி. எப்பவுமே எய்திங் போது இது பகுபத உறுப்புலகம் பிரகாரம் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பகுபத உறுப்புலகத்துல முதல் வார்த்தை எப்பவுமே கட்டளை பொருள்ல தான் வரும். அப்போ இதுல உங்களுக்கு சி ஆப்ஷனும் வரலாம், டி ஆப்ஷனும் வரலாம். இந்த இடத்துக்கு நாம சி டி ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு உங்களுக்கு வராது, நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அப்போ எய்து கூட்டல் டி வராது, ஏன்னா தீங்கிற வார்த்தை எந்த ஒரு இதுலயும் வந்து வினை முற்றுல முடியாது. அப்போ எய்து கூட்டல் இ. சரிங்களா? அப்போ அது என்ன இதுல முடிஞ்சிருக்குது எய்தி அம்பு. அப்போ பெயரச்சத்துல முடிஞ்சிருக்கும் போது அப்ப பெயரச்சத்தோட வினைமுற்று இது என்ன வருமோ அந்த சொல் வரும்போது அப்ப எய்து கூட்டல் இ அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது 31 பகைவன் என்றாலும். இது ஈஸியா பிரிக்கலாம். பகைவன் கூட்டல் என்றாலும் நம்ம ஆஸ் யூசுவல் படிக்கிற மாதிரிதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி பிரகாரம் இன்னும் ஏவும் சேர்ந்து நேவா மாறிடுச்சு, அது மட்டும்தான் அதுல இது. அடுத்தது சரியான விடை. இதுல வந்து 4 பிரித்தெழுதுக கொடுத்துருக்கோம். அதுல எது மேட்ச் ஆகுதுன்னு பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கண்ணாட்சி. கண்ணாட்சி கண் கூட்டல் காட்சின்னு பிரியாது, ஏன்னா கண் கூட்டல் காட்சியின் தான் ஆட்சியின் தான் பிரியும். கண்மை கண் கூட்டல் மைந்தா ஒரு கண் இமை, அப்படி அதையவே சேர்த்து எழுதினாலும் நீங்க வந்து கண்ணிமை அப்படிங்கறதா வரும். கற்பார்வைனா கல் கூட்டல் பார்வை தான் வந்து கண் பார்வை வராது. அப்ப கரெக்டா இருக்கிறது, கரெக்டா பிரிஞ்சிருக்கிறது கண் அழகு, கண் கூட்டல் அழகு. அப்போ 32க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 33 சேர்த்தெழுதுக. என்று ஆகடியம் ஆன. இதுல ஃபர்ஸ்ட் ஈஸியான புணர்ச்சி விதி மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதியை பயன்படுத்தினீங்கன்னா ஆப்ஷன் பி என்று ஆகடியம் ஆன. அடுத்தது 34 சேர்த்தெழுதுக. கருமை கூட்டல் அன். இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி. சரிங்களா? அப்போ பண்பு பெயர்னாவே மை விகுதி போகும். அடுத்தது அடியகரம் இகரம் வந்து உகரம் வந்து இகரமா மாறும். இப்படி நிறைய வந்து ஆப்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க பார்த்தாவே அதுல பண்பு பெயர்ல எது பிரிக்கிறதுன்னு நம்ம பார்த்தாவே ஆப்ஷன் தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஷன் சி. பட் இதுக்கு புணர்ச்சி விதின்னு பாத்தீங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி, அது பிரகாரம் பாத்தீங்கன்னா மை விகுதி போகும். அப்ப கரு கூட்டல் அண்ணுன்னு மாறும். அப்போ உகரம் இகரமா மாறும் ஒரு இது இருக்கு, ஃபார்மா இருக்கு, அடுத்த ஃபார்மா. அப்போ கரி கூட்டல் அண்ணுன்னு மாறும். அடுத்தது ஐய ஐவரின் எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும், அந்த விதி பிரகாரம் உடம்பெடுமை அந்த விதி பிரகாரம் யா அப்படிங்கிற எழுத்து தோண்டி இருக்கும். அப்போ அங்கதான் கரியன் அப்படிங்கிற வார்த்தை உருவாகுது. அடுத்தது நீர்க்குடம். நீர்க்குடம் இக்கு, அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் வல்லினம் மிகும் அப்படிங்கும் போது இதுல நீங்க பெருசா மை விகுதி வந்தா மட்டும்தான் அது பண்பு பெயர். நீர் அப்படிங்கிற அதுல எந்த பண்பு கிடையாது. அப்போ நீர்மை குடம்னு நம்மளுக்கு மை விகுதி போட்டு வராது. நீர்க்குடம் அப்படியே சேர்த்து எழுத முடியாது. நீங்க நார்மலா படிச்சீங்கன்னாவே நம்மளுக்கு சவுண்ட் வரும். அப்போ நீர்க்குடம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 36 திசையோட திசை பெயர் புணர்ச்சியில 36க்கு பாத்தீங்கன்னா வட திசை. வடக்கு கூட்டல் திசை அதை சேர்த்து எழுதணும் என்னவா மாறும்னா வட திசை அப்படின்னு மாறும். வடக்கு திசை நம்ம அப்படியே இயல்பா சொல்ல முடியாது, ஏன்னா திசையோட திசை பெயர் புணர்ச்சியில வட திசை அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லுவோம். அடுத்து 37 சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. சந்திப்பிழை அப்படின்னாவே வல்லின எழுத்துக்கள் எங்கெங்க வரும் எங்கெங்க வராது அப்படிங்கறதா நம்ம படிக்கிறதா சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 37க்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி விடையை, சாரி அந்த இடத்துக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு, இத்து வரணும். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஏன்னா விடையை இத்து அந்த இடத்துக்கு வரணும்,
தேடி பார்க்க அந்த இடத்துக்கு இக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கட்டு. அந்த இடத்துக்கு ஒரு டைப்பிங் எரர். ஆப்ஷன் பி அந்த இடத்துக்கு இத்து வரணும். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது 38. பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். சோ 38க்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசனை இத்து தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். அப்போ நாம வல்லினம் மிகிடங்கள் மிகா இடங்கள்னு ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இது படிப்போம். எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வல்லினம் இடம் வரும், எந்தெந்த இடத்துல அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் நாம சந்திப்புல எங்கெங்க இருக்குன்னு நம்மளால இது பண்ண முடியும். அப்போ பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். அதுதான் கரெக்டானது. 38க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 39. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது உங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நாம எழுத முடியும். எப்பவுமே சுட்டெழுத்துக்கள் முன்னாடி வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ ஆ கூட்டல் சிறுவன் அச்சிறுவன் கரெக்ட், ஈ கூட்டல் சிறுவன் இச்சிறுவன் கரெக்ட், ஏ கூட்டல் பையன் எப்பையன் கரெக்ட். அப்போ 39 ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தென் 40. வியங்கோல் வினைமுற்றுக்கு பிறகு வல்லினம் மிகுமா மிகாதா? சுகன்யா? ஓகே, நானே சொல்லிடுறேன். வியங்கோல் வினைமுற்றுக்கு பிறகு வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா கா இயர் இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் வராது. அதனால வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சோனியா ஏதாவது டவுட் இருக்குங்களா? சோனியா நோ மேம், நோ மேம், நோ மேம். ஏதாவது டவுட் இருக்குங்களா தமிழ்ல? தமிழ்ல இல்லைங்க மேம். ஓகே, ஆன்சர் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கல்ல? மார்க் பண்ணியாச்சுங்க மேம். சரி, ஓகேங்க. சரி, அப்ப வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.